வெல்கம் டு டாப் 5 அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஜிஎஸோட ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஸோ ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம், ஏன்னா ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துட்டதுனால ஜஸ்ட் கொஷின்ஸோட அப்ரோச்லாம் ஆல்ரெடி நம்ம 2-3 டிஸ்கஷனில் வந்து பேசியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ஒரு சில கொஷின்ஸ் வந்து ட்ரிக்கியாக இருக்கும், ப்ளஸ் ஒரு சில கொஷின் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கொஷின்ஸோட ஆன்சர் மட்டும் நம்ம குயிக்காக வந்து பார்த்துட்டு வரலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா வாஸ் எலெக்டட் பை, ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்கல, அவங்களை வந்து எப்படி எலெக்ட் பண்ணாங்க, என்ன மெத்தடில் வந்து எலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டை எப்படி எலெக்ட் பண்ணாங்க அப்படின்றது மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப்டர் அடாப்டிங் த கான்ஸ்டியூஷன், ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்த மெம்பர் தான் வந்து திரும்ப பிரசிடென்ட் எலெக்ஷன் நின்னாங்க. அவங்க எல்லாருமே வெற்றி பெற்றாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஒரு சாவரின் அசம்பிளின்னு சொல்லணும். பிகாஸ் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து பார்ஷியலி எலெக்டட் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க யூபிஎஸ்சியில், ஓகேங்களா? ஏன்னா வந்து அதை ஃபுல்லாக வந்து எலெக்ட் பண்ண போடல, பீப்புள் டேரெக்டாக ஓட் போடல, அந்தந்த ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில இருந்து அங்கங்கே ரெப்ரஸன்டேஷன் மூலம் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அவங்களோட அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி எலெக்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப்டர் அடாப்டிங் த கான்ஸ்டியூஷன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஏ வந்து எலிமினேட் பண்ணலாம், ஏன்னா டேரக்ட் எலெக்ஷன் பேஸ்ட் ஆன் த யூனிவர்சல் ஆர்டர் ஃப்ரான்ச்சைஸ் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம 1950 அப்புறம் தான் ஃபுல்லாக எனாக்ட் பண்ண அப்புறம் தான் வந்து நம்ம யூனிவர்சல் ஆர்டர் ஃப்ரான்ச்சைஸ் கொண்டு வந்தோம். அப்பயுமே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் கிடையாது. உங்களுக்கே தெரியும் பிரசிடென்ட் எலெக்ஷனில் யாரெல்லாம் ஓட்டு போட முடியும், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ப்ளஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிற ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ், நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஓட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த லாஜிக்லேயே நீங்கள் வந்து பிஏ எலிமினேட் பண்ணலாம். அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஃபார்ம்டு ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன், இல்லை பிரசிடென்ட்டையும் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல, இதுவும் வந்து இன்டெரக்டாக தான் தேர்ந்தெடுத்தோம், ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் கேபினெட் ஃபார்ம்டு ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ், நோ, தப்பு, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தவொடனே இனிஷியலாக வந்து பிரிட்டிஷை வந்து கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் வந்து எலெக்ஷன் நினைச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து நம்மளுக்கு டைரக்ட் எலெக்ஷன் மூலியம் வரல, சரிங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆர் த ஃபாலோவிங் ஐடியாஸ் ஆஃப் த செகுலரிசம் வேர் அடாப்டட் பை த இண்டிபெண்டன்ட் இந்தியா? ஸோ இண்டிபெண்டன்ட் இந்தியா அப்படின்றப்ப நம்ம என்ன கருத்தில் கொள்ளலாம்னா, கான்ஸ்டியூஷன்ல இருந்து கொள்ளலாம். ஏன்னா செகுலரிசம் ஐடியா வந்து நவம்பர் 26, 1949 அந்த கான்ஸ்டியூஷனோட முகப்புரையில இருந்தா நம்ம வந்து பேசிக்காக வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் அந்த முகப்புரையில கொண்டு வரலனாலும் 42வது அமெண்ட்மெண்ட் படி நம்ம வந்து அதை சேர்த்துருப்போம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த ஸ்டேட் ஷல் நாட் ஹேவ் எனி ரிலிஜன் ஆஃப் இட்ஸ் ஓன். எஸ், கரெக்ட். இந்திய அரசுக்குன்ட்டு ஒரு ரிலிஜன் கிடையாது, நம்ம ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு கிடையாது, ஒரு செக்யூலர், சரிங்களா, மதச்சார்பற்றது அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸ்டேட் ஷல் பர்மிட் ஃப்ரீடம் ஆஃப் ப்ராக்டிசிங் எனி ரிலிஜன். எஸ், எந்த ரிலிஜன் வேணும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஸ்டேட் வந்து அலோவ் பண்ணலாம். ஸ்டேட் ஷல் நாட் இன்டர்ஃபியர் இன் எனி ஆஸ்பெக்ட் ஆஃப் ரிலீஜியஸ் மேட்டர், இது தப்பு. ஸோ உங்களுக்கு வந்து என்சிஆர்டி 9th ஸ்டாண்டர்ட் நடத்துகிறப்பே சொல்லியிருப்போம், 2 விதமான விஷயங்கள் வந்து கையாளுவாங்க, இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் நான் இன்டர்ஃபரன்ஸ், சரிங்களா? ஸோ ஒரு சில விஷயத்தில் எங்கே இன்டர்ஃபர் ஆகணுமோ அங்கே வந்து ஸ்டேட் இன்டர்ஃபர் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ரிலீஜியஸ் ப்ராப்ளமாக ஒரு கன்வர்ஷன் நடக்குது, இல்லை வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு மேரேஜ் நடக்குது, இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லான அதர் ஆக்டிவிட்டிஸ் ரிலீஜியஸ் பேஸ்ட் நடக்குது அப்படின்னா வந்து அவங்க இன்டர்ஃபர் ஆவாங்க. நான் இன்டர்ஃபரன்ஸ்ன்றப்ப ரிலீஜியஸ் அந்த ஒரு இன்ஸ்டியூஷன்ஸே அவங்களுக்கு என்ன தேவை, எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கோயிலில் 9 மணிக்கு பூஜை பண்ணணும், 10 மணிக்கு வந்து படைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கவர்மெண்ட் வந்து என்டர் ஆகக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் அவங்களோட ஓன் ஆஃபீஸ். பட் ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய நிதியை வந்து இப்போ எக்ஸாம்பிள் கோயிலுக்கு வரோம், டெய்லியும் எல்லாரும் ஒரு 100 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 lakh 20 lakh வந்து ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு கோயிலுக்கு வந்து இன்கம் வருது அப்படின்னா இதை வந்து ராங் ரூட்டில் போகாமல் ப்ளஸ் கோயிலோட வெல்ஃபேருக்கே செலவு பண்ணுறதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட் வச்சு, இப்போ HRC அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்காக மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க, ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெவன்யூ வைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஆகும். பிகாஸ் வந்து மணி லாண்ட்ரிங்கோ இல்லை மற்ற வந்து அங்கே ஐடால்ஸ் காணாமல் போகிறதையோ இல்லை வேற ஏதாவது வந்து லேண்ட் ரிலேட்டட், பிகாஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி அரச காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லேண்ட் வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்க, அந்த லேண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாது, அது எல்லாமே கோயில் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் தான் செயல்படுத்தும். இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இன்டர்ஃபர் ஆவாங்க. மற்றபடி நம்ம இந்த பூஜை இல்லை என்னைக்கு ஃபங்க்ஷன் நடத்தணும், எப்படி நடத்தணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சில்லி மேட்டர்ஸில் வந்து ரிலீஜியஸ் விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஜியஸ் விஷயத்தில் கவர்மெண்ட் இன்டர்ஃபர் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த நான் இன்டர்ஃபரன்ஸ் இன் எனி ஆஸ்பெக்ட், இந்த எனின்றது பார்த்தீங்கன்னா எதுலையுமே இன்டர்ஃபர் ஆக மாட்டாங்கன்னு புரியுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரப்போ அந்த கொஸ்டின் தப்பாக இருக்கும், ஓகேங்களா? அண்ட் ஸ்டேட் ஷல் ஹானர் ஆல் ஃபைட்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. எஸ், எப்பயுமே வந்து ஈக்குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்டேட்னு படிக்கிறப்ப எல்லாத்தையுமே வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட செகுலரிசம் கான்செப்டை பேஸ் பண்ணி படிக்கணும், ஓகேங்களா? ஸோ 3 only ராங் ஆன்சர், 1, 2, 4 இஸ் த கரெக்ட், ஓகேங்களா? So in India, who among the following decide the status of the community as a religious minority? So நம்ம கான்ஸ்டியூஷன்ல 2 மைனாரிட்டி சொல்லிப்பாங்க, ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக், ஓகேங்களா? பட் ஆனால் மைனாரிட்டின்ற வேர்டை வந்து டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, கான்ஸ்டியூஷன்ல வரையறுத்திருக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இதை யார் சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட், இது ரெண்டுமே நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். சுப்ரீம் கோர்ட்டு
ஜென்ரலாக ஒரு ஆர்டர் மூலியம் வந்து இவங்க தான் வந்து அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுன்றது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வர கேஸை விசாரிச்சு அதில் வந்து ஒரு ப்ராடான ஒரு ஐடியா கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்களை ரிலீஜியஸ் மைனாரிட்டி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவங்கள பற்றின பக்கா டேட்டா வேணும். சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி விஷயத்த தலையிடாது ஒன்று, ஓகேங்களா. இவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயத்த கவர்மெண்ட்டுக்கு தான் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கரெக்டாக பண்ணுறாங்களான்ட்டு செக் பண்ணுறது சுப்ரீம் கோர்ட்டோட வேலையாக இருக்கும், சரிங்களா. ஸோ பிரசிடென்ட் ஆல்சோ டேரெக்டாக பண்ண முடியாது. பிரசிடென்ட்டோட அதிகபட்சம் இது என்னன்னா இந்த ஷெட்யூல்டு ஏரியாஸ், ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபை பண்ணுறதுல தான் வந்து பிரசிடென்ட்டோட அதிகபட்சம் இருக்குது. ஆனால் மைனாரிட்டிஸ், பேக்வர்ட் கிளாஸஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் இது எல்லாமே ஐடென்டிஃபை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ரீசெண்டாக கூட ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களில் யார் வந்து எந்த ஏதோ ஓபிசியில் சேர்க்கலாம் அப்படின்ட்டு ரீசெண்டாக ஒரு டசல் போயிட்டு இருந்துச்சு. அதோட ஜட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சூஸ் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இதோட ஹையஸ்ட் ஈக்குவல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் போகும். எக்ஸாம்பிள் ஒரு கம்யூனிட்டியை ஓபிசி அப்படின்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா மட்டும் தான் வந்து அதை அப்பீல் பண்ண முடியும். டேரெக்டாக இவங்க என்ன பண்ணுறாங்க, பொலிட்டிக்கல் ஒரு வில்காக, அதாவது எக்ஸாம்பிள் இந்த கம்யூனிட்டியை சேர்த்தா நம்மளுக்கு ஓட் பேங்க் கிடைக்கும் அப்படின்றதுக்காக வந்து இவங்க சேர்த்து வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கலாக வந்து இம்மாரல். ஸோ அதனால வந்து அதை கவுண்டர் பார்ட் பண்ணுறது தான் வந்து சென்ட்ரல்லேயே வந்து ஓபிசி லிஸ்ட்டில் ஒரு வெரிஃபை செக் வச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ நீங்கள் எப்பயுமே ஓபிசியில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட லிஸ்ட் இருக்கும். அதில் வந்து எல்லாருக்குமே ஸ்பெசிஃபிக் நம்பர் இருக்கும். எக்ஸாம்பிள் 105, 106 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பிசி சர்டிஃபிகேட் எப்பெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா. ஸோ 4th கொஸ்டின் குயிக்காக பார்த்தலாம். தென் கன்சிடர் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டாப்பிக்கே கிடையாது, ஒன்று ஒன்றா பார்ப்போம். President of India can declare an area as a scheduled area based on the market disparity in the economic standard of the people. ஓகேங்களா. ஸோ ஒன்லி எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருந்தா தப்பு. பட் ஆனால் வந்து பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் டிஸ்பாரிட்டியான என்னது வித்தியாசம் அல்லது ஏற்றத்தாழ்வுகள் இன் எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த பீப்புள் இன் அன் ஏரியா. ஸோ ஒரு ஏரியா இருக்குது, ரொம்ப அண்டர் டெவலப்டாக இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு கண்ணு கொண்டு வரதுக்காக வந்து ஷெட்யூல்டு ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷெட்யூல்டு ஏரியாஸ்னால் வந்து இதுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அரசு வந்து ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் ஏற்படுத்தலாம். எக்ஸாம்பிள் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் ரொம்ப வறுமையில் வாடுறாங்கன்னா இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை ஏதாவது ஒரு மைனிங்கோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய வந்து இப்போ ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொண்டு வரதா ஷெட்யூல் ஏரியா. இதை நோட்டிஃபை பண்ணுறதுனா பிரசிடென்ட் தான். ஸோ உங்களுக்கு முன்னாடி கொஸ்டின்ல சொல்லியிருப்பேன், பிரசிடென்ட்டோட ஒரு அத்தாரிட்டியில், சரிங்களா. ஸோ கவர்னர் கேன் டைரக்ட் தட் எனி பர்டிகுலர் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஷெல் நாட் அப்ளை டு த ஷெட்யூல் ஏரியாஸ் இன் த ஸ்டேட். எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் வந்து ஒரு ஏரியா ஷெட்யூல் ஏரியான்னு சொல்லிட்டாருன்னா அங்கே வந்து ஒரு ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு கவர்னர் வந்து நியமிச்சிருப்பார், சரிங்களா. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ட் போடுது அப்படின்னா அந்த ஆக்ட் வந்து இதுக்கு தேவையா தேவையில்லையான்றது முடிவு பண்ணுற அத்தாரிட்டி யாருன்னா கவர்னர் தான் இருக்கு, சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நாளைக்கே வந்து ஒரு என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல என்ன போடுறாங்கன்னா வந்து நான் டிம்பர் ப்ராடக்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா, பட் ஆனால் ஷெட்யூல் ஏரியாஸ் ஃபுல்லாக வந்து இந்த ஒரு ஷெட்யூல் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டு, அங்கே இருக்கிற நான் டிம்பர் எக்ஸாம்பிள் வந்து ஹனி இல்லை மற்ற பைன் ட்ரீ, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு தான் வந்து இவங்க மெடிசன்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு தான் இவங்க உயிர் வாழ்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட எக்கனாமிக் அதை சார்ந்திருக்கும் பட்சத்தில் இந்த ஆக்ட் இவங்களுக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்ட்டு கவர்னர் பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து ஒரு பிராடான ரைட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் வந்து அந்த ப்ரொவிஷன்ஸை மாற்றி இவங்க வந்து எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஸோ பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ஒரே ஒரு ஆக்ட் போட்டாங்க, அதை பேஸ் பண்ணி எல்லா மாநிலங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் கிரியேட் பண்ணாங்க. ஆனால் பஞ்சாயத்து ராஜ் வந்து ஷெட்யூல் ஏரியாஸ்க்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கவர்னர்ஸ் ஆப்போசிட் பண்ணுறப்ப பெசா ஆக்ட்னு ஒன்று போட்டிருப்பாங்க, சரிங்களா. பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்டெண்டட் டு ஷெட்யூல் ஏரியாஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட் மூலியம் தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஏரியாஸ் ரிலேட்டட் விஷயத்தில் வரும். ஸோ கவர்னருக்கு வந்து இதுக்கு அத்தாரிட்டி இருக்கா? எஸ் இருக்கு, ஓகேங்களா. கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் த கிரைட்டீரியா டு பி ஃபாலோட் ஏரியா டிக்ளரேஷன் ஷெட்யூல் ஏரியாஸ். இது தப்பு. ஸோ கான்ஸ்டியூஷன் கொடுக்கவே இல்லை, சரிங்களா. கான்ஸ்டியூஷன் கொடுக்கல, அந்த கவர்னர் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அவங்க நிர்ணயம் பண்ணலாம். ஸோ ஆன்சர் இஸ் C1 and 2. Then 5th question. இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, த டிபிஎஸ்பி, ஓகேங்களா. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் டிபிஎஸ்பி என்ன சொல்லுது பாருங்க, 4 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து போகலாம், சரிங்களா. ஸோ வேர் பாரோடு ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த யூஎஸ்ஏ. ஸோ தப்பு. யூஎஸ்ஏல வந்து நம்ம டிபிஎஸ்பி வாங்கியிருக்க மாட்டோம், அயர்லாந்து வந்து வாங்கியிருப்போம், சரிங்களா. ஸோ ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு ஃபோர்ஸ் த கவர்மெண்ட் டு இம்ப்ளிமெண்ட் சோஷியலிஸ்டிக் பாலிசிஸ். சோஷியலிஸ்டிக்ஸ் மட்டும் கிடையாது, எக்கனாமிக், ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து ஈக்குவல் பே, ஈக்குவல் ரைட்ஸ், வேஜஸ் எல்லாரும் கரெக்டாக கொடுக்கணும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், பெனிஃபிட்ஸ், அதாவது வந்து இப்போ ஓல்டர் ஏஜா அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மேட்டர் ஆஃப் திங்ஸ் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும், சரிங்களா. ஸோ திஸ் ஆல்சோ ராங். cannot be used by the courts to examine the constitutionality of law. இது தப்பு. கேஸ் ஆன் த பாரதி கேஸ்ல இதுதான் வந்து ஒரு பெரிய டெஸ்ட்லாம் போயிட்டு இருக்கும். ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்றப்ப அவங்க வந்து டிபிஎஸ்பி ரைட் டு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்ளத்தினால தான் வந்து அவங்க இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ண அந்த 9th ஷெட்யூல் வந்து அக்செப்டே பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஆக்ட் ஆஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு ஸ்டேட் வில் ஃபார்முலேட்டிங் பாலிசிஸ் என்னட்டீங்களா. எஸ் கரெக்ட். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு அப்ராப்ரியேட்டான திங் பார்த்தீங்கன்னா இதுதான், ஓகேங்களா. ஸோ தென் 6th, which of the following are the functions of the DGCA. ஸோ
சோர் ரிப்போர்ட்டர் படம்லாம் பார்த்துருப்பீங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ எங்களோட ஃபங்க்ஷன் என்ன, லைசன்சிங் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ். எக்ஸாம்பிள் அந்த படம் பார்த்தீங்கன்னா இது பண்ணிருக்கலாம், அவர் வந்து லைசன்ஸ்க்காக தான் வந்து வெயிட் பண்ணியிருப்பாங்களா. சர்டிஃபிகேஷன் ஆஃப் ஏரோட்ரோம்ஸ். ஸோ இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம், ஜஸ்ட் இது தெரியலனா கூட வெயிட் பண்ணுங்க. கண்டக்டிங் இன்வெஸ்டிகேஷன் இன்டூ ஃபிளைட் ஆக்சிடென்ட்ஸ். எஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அதோட குவாலிட்டி கண்ட்ரோல், அதில் என்ன ப்ராப்ளம், அந்த மாதிரி விஷயம். ரெகுலேஷன் ஆஃப் ஏர் நேவிகேஷன் சர்வீஸ். எஸ் கரெக்ட். கடைசியில் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஐ மீன் ஆஃப்டர் த இன்டர்வல் அந்த சீன் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏர் நேவிகேஷனில் வந்து அவர் மைக்கில் பேசிட்டு இருப்பார், இங்கேருந்து போங்க, இந்த இடத்துக்கு வராதிங்க அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து கெஸ் பண்ணிடலாம். 1, 3, 4 கரெக்ட். ஸோ 2 உங்களுக்கு தெரியலனாலுமே 1, 3, 4 கரெக்ட்ன்றப்போ 1, 2, 3, 4 வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் ஏன் படிக்கணும்? இப்போ எக்ஸாம்பிள் டிஜிசி வந்து ஒரு கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் இருக்கிற ஒரு கீழே இருக்கிற வந்து டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸ், அது எந்த மினிஸ்டர்ஸ் கீழே செயல்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ 7th கொஸ்டின், which one of the following statement is not correct? ஓகேங்களா? நிறைய டைம் சொல்லியிருக்கோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினோ இல்லை எந்த கொஸ்டினோ எடுத்தவொடனே என்ன கேட்குறாங்க, சப்ஜெக்ட் கிடையாது, கரெக்ட் கேட்குறாங்களா நாட் கரெக்ட் கேட்குறாங்களா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணால் அடுத்து தான் அந்த டாபிக்கு போகணும். ஓகே, என்ன கேட்குறாங்க, ஃபெடரலிசம் இன் இந்தியாவுக்கு நாட் கரெக்ட் கீழே இல்லை எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இட் டிவைட்ஸ் த பவர் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ரீஜனல் கவர்மெண்ட்ஸ். எஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ரீஜனல் என்ன கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ரீஜனல்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. இட் அலோஸ் ஃபார் எ மோர் டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் பாலிசிஸ் இன் டிசிஷன் மேக்கிங். எஸ் கரெக்ட். ஏன்னா வந்து டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் பாலிசி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாலிசி மேக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து என்னைக்கு லீவ் விடுறோமோ அதே லீவ் வந்து பஞ்சாப்ல ஒரு இடத்துலையோ ராஜஸ்தான்ல ஒரு இடத்துலையோ தேவைப்படும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் பாலிசி மேக் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்ஸ் நடத்தலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். இட் அக்செப்ட் த கான்ஸ்டியூஷன் ஆஸ் த சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட். சரிங்களா? ஸோ எஸ் கரெக்ட். ஃபெடரலிசம் வந்து சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட் வந்து, கான்ஸ்டியூஷன் வந்து சுப்ரீம் லா, அதாவது வந்து கான்ஸ்டியூஷன் தான் எல்லாருக்கும் ஹெட். சரிங்களா? ஃபெடரலிசம் இது அக்செப்ட் பண்ணிக்குது. ஏன்னா ஃபெடரலிசம் தான் வந்து கான்ஸ்டியூஷன் தான் வந்து ஃபெடரலிஸ்டுக்கான பவரை வந்து பிரிச்சு கொடுக்குது. சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரலுக்கான ஃபங்க்ஷன் என்ன, பார்லிமெண்ட் என்ன, பிரசிடென்ட் என்ன, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல கவர்னர் யார், சிஎம் யார், இதெல்லாம் பிரிச்சு கொடுக்குது. ஸோ அதனால இவங்க எல்லாருமே வந்து எதை பேஸ் பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணியிருக்காங்க. இட் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர். இது வந்து ஃபெடரலிசத்தோட பிரின்சிபல், பட் நாட் இன் கேஸ் ஆஃப் இந்தியா. இந்தியா இஸ் ஏ குவாசி ஃபெடரல். ஓகேங்களா? குவாசி ஃபெடரல்னா வந்து ரொம்ப முழுமையான ஃபெடரலிசம் கிடையாது, நம்மளது கெனடியன் மாடல் ஆஃப் ஃபெடரலிசம். சரிங்களா? ஓகேங்களா? நம்ம சிம்பிளா சொல்லுவாங்க, ஃபெடரலிசம்ல 2 டைப் இருக்கு. யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா வந்து கம்மிங் டுகெதர் டு ஜாயின் த இது ஃபெடரலிசம், அதாவது வந்து யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சரிங்களா? அங்கே இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் சேர்ந்து யூஎஸ்ஏ உருவாக்குச்சு. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் டுகெதர் வந்து இந்தியா எப்படின்னா பார்ட் வந்து பிரிஞ்சு போகாமல் நம்ம சேர்த்து பிடிச்சி வச்சு அவனை கம்பல் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? அதுதான் வந்து நம்ம இந்தியன் ஃபார்ம் ஆஃப் ஃபெடரலிசம், கெனடியன் மாடல்னு சொல்லுவோம், நாட் யூஎஸ்ஏ மாடல். ஓகேங்களா? ஸோ நாட் கரெக்ட் பார்த்தீங்கன்னா திஸ் நாட் resembles the strict separation of powers. ஓகேங்களா? So then an individual right to wear an attire dress of your choice is protected under which one of the following rights? Article 19. ஓகேங்களா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். நீங்கள் எதை வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரைட் டு லைஃப்ல வருது. ஏன்னா வந்து நாட் வேரிங் அண்ட் அட்டையர் ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ரைட் டு லைஃப்ல வந்து சான்ஸே இல்லை. 14 வந்து ஈக்குவாலிட்டியில் வரவே வர. ஈக்குவாலிட்டின்ற பேஸ் பண்ணுறப்ப ஒரு 2 பேரை வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து சிங்கிள் பர்சன் பற்றி பேசுகிறப்ப ஈக்குவாலிட்டியில் வராது. அண்ட் ஆர்டிகல் 28 ஆல்சோ நாட். 32 வந்து கான்ஸ்டியூஷன் ரெமடிஸ் பற்றி பேசி வராது. ஆர்டிகல் 19. ஓகேங்களா? So consider the following bills of an Indian parliament. ஓகேங்களா? ஸோ பில்ஸ் வந்து கன்சிடர் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, which of the given bill can be only introduced in the Lok Sabha and that too after recommendation of the president. ஓகேங்களா? ஸோ பாருங்க, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பிரைவேட் மெம்பர் போடலாம், இப்போ ராஜ்யசபாலையும் போகலாம், லோக்சபா. ஸோ ஒன்று இருக்கக்கூடாது, எலிமினேட் பண்ணிடலாம். ஃபினான்ஷியல் பில் 2. ஸோ இதை ஒன்றும் தெரியலன்னு, பில் ஃபார் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட், எஸ் இஸ் கேன் பி இனிஷியேட்டட் இன் த ராஜ்யசபா. ஓகேங்களா? ஸோ 2, 3 ஒன்லி. ஓகேங்களா? ஸோ நல்லா தெரியும் மணி பில். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டென்சிவ் பவர் ஆஃப் லோக்சபா. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிம்பிள் கொஷின். இப்போ இந்த கொஷின் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் டைலமா வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ திரும்பி படிப்பீங்க, ஃபினான்ஷியல் பில் மணி பில் என்ன டிஃப்ரென்ஸு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் பில் மணி பில் ரெண்டுத்தையும் 2 ஆஸ்பெக்டில் படிங்க. ஒன்று வந்து பாலிட்டி ஆஸ்பெக்டில் படிங்க, 2 வந்து எக்கானமி. ஓகேங்களா? இந்த ஆஸ்பெக்டில் படித்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? தென் 10th கொஷின், கன்சிடர் ஃபாலோவிங். ஓகேங்களா? which of the above have been created by the Indian Constitution? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனால கிரியேட் பண்ணப்பட்டது எதுன்னு கேட்குறாங்க. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரிபியூனல். ஓகேங்களா? இஸ் நாட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. ஓகேங்களா? சிபி கான்ஸ்டியூஷன். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் நாட். இது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அங்கே போயிடும். கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, திஸ் இஸ் ஆல்சோ நாட். ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு வேறு ஆக்ட் இருக்கு. ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மட்டும்தான் த விச் இஸ் டைரக்ட்லி கிரியேட்டட் பை த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ட்ரிபுனல் பார்த்தீங்கன்னா அந்த சிஐடி ஆக்ட்
பேஸ் பண்ணி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இந்த contest of the polity, which one of the following is the most appropriate description of the asymmetric federalism? ஸோ சிமெட்ரிக் ஃபெடரலிசம்லாம் வந்து ஃபெடரல்னா ரெண்டு ஓகேங்களா, சென்டர் ஸ்டேட்டு ரெண்டுமே வந்து ஈக்குவலான பவர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் வந்து அது சிமெட்ரிக் ஃபார்ம் மட்டும், அன்ஈக்குவல் பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் asymmetric federalism ஓகேங்களா. அன்சிமெட்ரிக் அப்படின்னு இருக்கும்ல, absence of symmetric அப்படின்னு சொல்லுவோம். The state having vertical relationship with the central government while competing amongst themselves ஓகேங்களா. This is not. It is a system where despite having two clear set of governments, central and states, more power to given to central government. Little bit correct, but ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் little bit correct, but one or more of the states has more independence than others, though they have same constitution status. Central competes with state, vice versa state competes with. This is not. This is like a tussle சொல்லலாம் நம்ம, சென்டருக்கு ஸ்டேட் மாற்றி மாற்றி அடிச்சுக்கு. பட் திஸ் ஆல்சோ ராங். இது ரெண்டுத்துக்குள்ள தான் உங்களுக்கு டைலமா வந்து. இட் இஸ் எ சிஸ்டம் வேர் டெஸ்பைட் ஹேவிங் டூ கிளியர் செட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ் ஹேவ் மோர் பவர் ஓகேங்களா. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ் மோர் பவர் கிவன் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மோர் பவர், ஸ்டேட் கவர்மெண்ட் கம்மின்னு சொல்கிறோம். பட் ஆனால் நம்மளோட ஃபெடரலிசம் அதை மட்டும் பேஸ் பண்ணி இல்லாமல் நம்ம ஸ்பெஷல் ப்ரொவிஷன், இப்போ ஷெடியூல்டு ஏரியாஸ், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அந்த ஸ்டேட், இப்போ 37, 371, 370 அப்பீல் பண்ணோம், 371A ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 371 இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்ததுனால ஸ்டேட்டுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து அசைன்மெண்ட் இருக்குது சரிங்களா. இப்போ ஃபெடரலிசம்ன்றப்ப சென்டர் ஸ்டேட் பிரிக்கிறோம், ஆனால் ஸ்டேட்டுக்குள்ளே நிறைய காம்படிஷன் இருக்குது. ஸோ ரொம்ப அப்ராப்ரியேட்டாக வந்து எது சொல்லுது பாருங்க, மோஸ்ட் அப்ராப்ரியேட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. மோஸ்ட் அப்ராப்ரியேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஹேஸ் மோர் இண்டிபெண்டன்ஸ் தேன் அதர்ஸ், தோ தே ஹேவ் த சேம் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் ஆனால் எப்பயுமே நான் சொல்கிறது தான், அரைவு எந்த இடத்துல அரைவ் ஆகுறீங்க ஆன்சருக்கு கரெக்டாக எலிமினேட் பண்ணி அரைவ் ஆனீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு 50% சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு அரைவு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் ஈஸியாக எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அகாடமிக் கொஸ்டின்ஸ் அப்படி இருக்கலாம், பட் ஆனால் யூபிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொஸ்டின்ஸ் யாராலுமே ஆன்சர் பண்ண முடியும்னா மினிமம் 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் எலிமினேஷன் வச்சு மட்டுமே நீங்கள் ஆன்சர் போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த எலிமினேஷன் ஷுட் பி த கரெக்ட் ஒன். ஒரு பர்ஃபெக்ட் ஒன்னாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் அறிவாகும் சரிங்களா. ஸோ டன் 12th question. With reference to the Election Commission of India, consider the following statement. The appointment of Chief Election Commissioner and the Election Commission shall be made solely by percentage, not ஓகேங்களா. ஸோ அப்போசிஷன் மெம்பர் இருப்பார், ப்ளஸ் வந்து அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க, சம்திங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஐ திங்க், ஸோ செக் பண்ணிங்க. ஸோ இருப்பாங்க, ஆனால் நாட் சோலி பை பிரசிடென்ட். உங்களுக்கு நீங்கள் படிக்கலனாலும் இது எல்லாமே இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே பிரசிடென்ட் மட்டுமே கிடையாது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஒன்று எலிமினேட் பண்ணல ஆன்சர் தான், ஜஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் படிக்கணும். As per the constitution, the returning election commission is not debarred from any further appointment by the government. Yes, correct. And the constitution has not described the qualification of the members of the election. This is also correct. Constitution பண்ணல அப்படின்றது ஓகேங்களா. So then 13th question. Which of the following fundamental duties ஓகேங்களா, fundamental duties are listed in the part 4 of the Indian Constitution? Developing scientific temper, yes. Protection of forests, lakes and environments, yes, correct. Safeguarding public property, yes, correct. Public propertyன்றப்ப government properties or which the thing which frequently used by the public ஓகேங்களா. The protection of monuments and places of historic interest ஓகேங்களா. Yes, this is also correct, but ப்ரொடெக்ஷன் ஆஃப் மொனுமெண்ட்ஸ் கிடையாது, நாட் டேமேஜிங் தட். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஸோ அதனால் 4th one இஸ் த ராங் ஒன். ஃபுல்லி ராங் கிடையாது, பார்ஷியல் ராங், பட் ஆன்சர் எலிமினேஷன் படி பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான் வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் டிஃபால்ட் பெயில் இன் இந்தியா ஓகேங்களா. டிஃபால்ட்டான பெயில் என்னென்ன, டிஃபால்ட் பெயில் ரைட்ஸ் என்னென்னு கேட்குறேன். இது ஒரு கொஞ்சம் இன்டெப்தான கொஸ்டின். திஸ் ஏ ரைட் டு பெயில் தட் அக்ரூஸ் வென் police fail to complete investigation within a specific period of time. Yes, correct ஓகேங்களா. It is a right come to place only after the stipulated time limit for investigation acts expired. So investigation fail ஆகும் சரி, எக்ஸ்பயர் ஆனாலும் சரி பெயில் உண்டு. It is a statutory right regardless of the nature of the crime. Yes, correct ஓகேங்களா. ஸோ மூணுமே கரெக்ட். 3rd question வேணால் நீங்கள் வந்து டேலம் வந்துடும், பட் நேச்சர் ஆஃப் த கிரைமை பேஸ் பண்ணி இது வந்து மாறாது ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் 1, 2, 3. ஸோ 15th question. India has the system of legal responsibility of the minister while British has no such system. It's the ulta statement ஓகேங்களா. ஸோ லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா எவ்ரி மினிஸ்டர் ஷுட் கவுண்டர் சைன் ஃபார் தர் லாஸ் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் இப்போ லா கிரியேட் பண்ணனா இந்த சட்டத்துக்கு நான் தான் பொறுப்பு சரிங்களா, இதில் ஏதேனும் இடர்பாடுகள் மற்றும் பிரச்சனை வந்தால் நான் தான் பொறுப்பு அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஆனால் வந்து அந்த லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இந்தியாவில் கிடையாது, பட் ஆனால் பிரிட்டிஷில் உண்டு. இது அப்படியே உல்டா ஸ்டேட்மெண்ட். ஸோ அது வந்து என்ன தெரியுமா, பிரிட்டிஷ் மினிஸ்டர்ஸ் வந்து லீகலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தர்
own legislation. Okay, in Britain, members of the parliament alone are appointed as ministers, whereas in India, a person who is not a member of parliament can also be appointed as minister. Yes, correct. But within 6 months, he has to conduct in election and they have to win, because or else he will be ceased to be exit as the minister. Okay, so 2 only the answer. Okay, அடுத்து பார்த்தீங்கன்னா which of the following protected areas are located in the Brahmaputra basin. ஓகேங்க, ஸோ பிரம்மபுத்திரா பேசின்னா பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட். ஸோ இந்த டிபெட்லேருந்து ஆரிஜின் ஆகி நார்த் ஈஸ்ட் வழியாக வந்து பெங்காலில் வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து நம்மளுக்கு கலக்குது. வெஸ்ட் பெங்கால் வழியாக பங்களாதேஷ் வழியாக பே ஆஃப் பெங்காலில் வந்து கலக்குது. சரிங்களா? ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெத்துதாரி வைல்ட் லைஃப் சாங்சுரி மட்டும் கிடையாது, பிகாஸ் வந்து கேஞ்சஸ் பிளெயினில் இருக்குது. சரிங்களா? திங்க் நாதியா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பெங்கால். ஓகேங்களா? ஸோ கங்காவோட அந்த பிளெயினில் தான் வந்து இது இருக்குது. பெசைன் அந்த பெசைனில் தான் இருக்குது, பட் நாட் இன் த பிரம்மபுத்திரா பெசைன். ஸோ கண்டிப்பாக காசிரங்கா தெரியும் நம்மளுக்கு, அசாம், பாக்கி இது ரெண்டுமே அடிக்கடி ரிப்பீட்டடாக வர்றது. உங்களுக்கு வந்து 5 மட்டும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே மேப்ஸ் பார்க்குறப்ப நார்த் ஈஸ்ட்டை நல்லா பார்த்துங்க. நார்த் ஈஸ்ட்டில் என்ன இருக்குன்னு, ஏன்னா எப்பயுமே வந்து யூபிஎஸ்சியில் கொஸ்டின் பேப்பர்ல 2-3 முக்கியமான ஏரியாஸில் கேட்பாங்க. நார்த் ஈஸ்ட்டில் கேட்பாங்க, இல்லைனா வந்து சதர்ன் கோஸ்ட்டில் கேட்குறாங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு இந்த கட்ச் ரீஜியன். ஓகேங்களா? இங்கேருந்து இந்த எண்டில் தான் பிக் பண்ணுவாங்க. மெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், இந்த டைகர்ஸ் நிறைய பிக் பண்ண மாட்டாங்க. இதனால இதை இம்பார்ட்டண்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா ஆப்ஷனில் கண்டிப்பாக ஏதாவது வந்து வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த பெசைனில் எது இருக்குன்றதை லிங்க் பண்ணி படிச்சுங்க. சரிங்களா? ஸோ 5 மட்டும் நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஆன்சர் 1 2 3 4 5. ஓகேங்களா? அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த ஹியூமன் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட். ஓகேங்களா? ஸோ இதை படிக்கிறப்ப தெரியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட். ஓகேங்களா? இது ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட்டை இன்னொரு சேட்டலைட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். இட் இஸ் an orbital maneuver used to transfer a spacecraft between the 2 orbits of different altitudes around a central body. ஓகேங்களா? ஸோ altitudes உயரம். ஓகேங்களா? ஸோ இது டைரக்ட் கொஸ்டின். With reference to the Coriolis forces, so Coriolis forces என்ன தெரியும், due to rotation of earth Coriolis forces create ஆகுது. Winds are deflected due to right side in the northern hemisphere. ஓகேங்களா? ஸோ northern hemisphereல இந்த Coriolis forceனால ரைட்டா கொஞ்சம் இது டிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. எஸ் கரெக்ட், இது ஒரு புக் ஸ்டேட்மெண்ட். wind deflection due to Coriolis forces maximum at the equator, இது தப்பு. ஸோ போல்ல தான் வந்து அது மேக்ஸிமமாக இருக்கும், பிலோல வந்து மினிமம் தான் இருக்கும். due to Coriolis forces wind speed increases near the equator. ஸோ கொரியாலிஸ் ஃபோர்ஸஸோட முக்கியமான ஒர்க்கே விண்டை டிஃப்ளெக்ட் பண்ணுறதை தவிர அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல. அது முக்கியமாக நியர் த ஈக்குவேட்டர் மினிமமாக இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ 1 only தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் த டேர்ம் பாகா பிராணயா பின்டாரகா பர்டன்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோவிங். ஓகேங்களா? இது என்ன சொல்லுது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ். ஸோ இந்த டாக்ஸஸ்ன்ற கொஸ்டின் அரௌண்ட் 3 to 4 டைம்ஸ் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பாகான்னு என்ன சொல்லுவோம், பாகம், எனக்கு ஒரு பாகம் கூட சொல்லணும், இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். வந்து இது வந்து ஒரு டாக்ஸ் ரிலேட்டட். ஏன்னா ப்ரொவின்ஷியல் யூனிட்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஸ்பைஸ், ஆஃபீஸர்ஸ் இன் சார்ஜ் ஆஃப் ரெவன்யூ கலெக்ஷன். ஸோ ரொம்ப வந்து டிஃபிகல்ட் பண்ண வேணாம், ஏன்னா ரொம்ப சிம்பிளாக டேரெக்டாக தான் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து மௌரியன்ல இதில் சொல்லுவாங்க. ஸோ பாகா அப்படின்னா லேண்ட் ரெவன்யூ 1/6 சொல்லுவாங்க. அண்டு பலினா வந்து அடிஷ்னல் டேக்ஸ், பலினா எக்ஸ்ட்ரா கொடுக்கறது. இன்னொரு டேக்ஸ் சொல்லுவாங்க ராஜு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா தீவ்ஸை வந்து பிடிக்கிறது, டேக்ஸ் கலெக்டட் ஃபார் சர்ச் ஆஃப் தீவ்ஸ். ஓகேங்களா? திருடனை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் பின்டாரகா வந்து என்டையர் வில்லேஜ்ல இருந்து ஒரு இயர்லி ஒன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது தான் வந்து பின்டாரகா. அண்ட் பிராணியா வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கலெக்ட் பண்ணுறது வந்து பிராணையா. அண்ட் உதயபக்கல் அப்படின்னா இரிகேஷன். ஸோ உதயபக்கல் வந்து இரிகேஷன் கலெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு 10 டேக்ஸ் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் வந்து 2-3 டைம் ரிப்பீட் இருக்கு, அதை வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேங்களா? Consider the following statement. Which of the following is an adaptation of coniferous tree to survive the condition of Siberian climate? ஓகேங்களா? ஸோ coniferous trees ஊசி இலை காடுகள். ஓகேங்களா? ஸோ presence of thick bark. ஓகேங்களா? எஸ் கரெக்ட். leathery leaves பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு லெதரி ஐட்டமாக சொல்லுங்க. ஏன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு ஹீட்டை தக்க வைக்கணும்னா அப்படியே கொஞ்சம் மெத்துன்னு இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி. அண்ட் ஸ்லாப்பி பிரான்ச்சஸ். ஓகேங்களா? பிரான்ச்சஸ் ரொம்ப வந்து சின்னதாகவும் கொஞ்சம் மினிமலாகவும் வரும். எஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீட்டை தக்க வைக்கிறது. ஏன்னா வந்து ஹீட் இருந்தால் மட்டும்தான் வந்து அதோட உயிர் வாழ முடியும். ஸோ இந்த ஹீட்டை தக்க வைக்கிறதுனால இலையை வந்து ஊசி மாதிரி வச்சுக்கிறது. ஓகேங்களா? ஒரு மாதிரி லெத்தரியாக வச்சுக்கிறது எல்லாமே இதுக்காக தான். ஸோ ஆல் த திங்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேங்களா? வித் ரெஃபரன்ஸ் டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கோல் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? கார்பனோஃபெரிஸ். இந்த கார்பனோஃபெரிஸ்ன்றது அரௌண்ட் வந்து ஒரு 350 இயர்ஸ் ஆர் மோர் அந்த இயர்ஸ் ஓல்டு கோல்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். இது ஆல்மோஸ்ட் ஆப்ஷன் இன் இந்தியா. எஸ் கரெக்ட். ஆல்மோஸ்ட் வந்து ஆப்ஷன் தான். ஓகேங்களா? ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப மினிமலாக தான் கிடைக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து என்டையர்லி ஆப்ஷன் சொன்னோம்னா ஆல்மோஸ்ட் ஆப்ஷன். Gondwana coal makes up 98% of the total reserves. Yes, correct. Gondwana coal தான். And tertiary coal is mainly confined to extra peninsular areas. Extra peninsular area means Himachal Pradesh, Arunachal Pradesh,
லடாக்ஸ், லே, ஸோ இந்த மாதிரி ஏரியா எக்ஸ்ட்ரா பெனின்சுலர் ஏரியாஸ் தான் வந்து இது கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். இப்போ இந்த கோல் ரிலேட்டட் திங் சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் படிக்கவே இல்லைன்னா ஃபிசிக்கல் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா என்சிஆர்டி 11th, ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு டைம் ரீட் விடாமல் போகாதீங்க. கண்டிப்பாக 5 to 6 கொஷின்ஸ் இதுலேருந்து தான் வரும். லாஸ்ட் டைம் பீக்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த பீக்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே இருக்கிற பீக்ஸை கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸாக வந்து என்சிஆர்டியில் இருந்திருக்கு. அப்படியே அதில் இருக்கிறத அப்படியே கன்வெர்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ என்சிஆர்டி புக்கில் என்ன ஒரு ஸ்டேட் பார்த்தாலும் அது என்ன இருக்குது, அது பக்கத்தில் என்ன ரிவர் ஓடுது, என்ன வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது, இதை கண்டிப்பாக பார்த்துட்டே வாங்க. சரிங்களா? ஸோ த டேர்ம் ஃபேப்லஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஓகேங்களா? ஃபேப்லஸ் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் சம்டைம்ஸ் இன் நியூஸ். தட் இஸ் ஃபேப்லஸ் மாடலஸ் சொல்லுவாங்க. ஸோ செமிகண்டக்டர் சிப்ஸ், ஏன்னா இதுதான் வந்து பீக்கில் போயிட்டு இருக்கு. சரிங்களா? Which of the following factors may affect the relationship between the interest rate and foreign exchange rates? ஓகேங்களா? ஸோ ட்ரேட் பேலன்ஸ், எஸ், it can affect the relationship between the interest rate and foreign exchange. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும். இன்ஃப்ளேஷன் ரேட், எஸ், இப்போ ரீசெண்டாக யூஎஸ்ஏல வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் அதிகமாக வரப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா வந்து டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எமர்ஜென்சி. எப்படின்னா இப்போ நம்ம வந்து நிறைய அந்நிய செலவாணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் வச்சிருக்கோம். பட் ஆனால் வந்து யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மள்ட்ட ஒரு 100 ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்குது அப்படின்னா யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஒரு பிரெட்டோட விலை $1 அப்படின்னு வைங்களேன். இப்போ வந்து அங்கே இன்ஃப்ளேஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஒரு பிரெட்டோட விலை $2 ஆகிடும். அப்போ முன்னாடி நம்ம $1 கொடுத்தோம் பிரெட், இப்போ $2 கொடுக்கணும். அப்போனா வெறும் நம்ம 50 பாக்கெட் தான் வாங்க முடியும். ஆனால் முன்னாடி வாங்கினா 100 பாக்கெட் வாங்க முடியும். சரிங்களா? ஸோ இதனால என்னாச்சு, ஃபாரஸ்ட் ரிசர்வ் வந்து நம்ம டைவர்ஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ அந்த டைவர்ஸ் பண்றப்ப என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் நிறைய கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது, மற்ற வந்து ஒரு சர்வீஸ் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் போயிட்டு இருக்கு. சப்போஸ் டு பி கேன் பி ஆஸ்க்ட் இன் தி மெயின்ஸ். ஓகேங்களா? ஸோ பாத்துங்க. அண்ட் எக்கனாமிக் க்ரோத், எஸ், நல்லா புரிஞ்சுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபாரின் டெசிட்டோட அஃபெக்டிங் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க. அது வந்து இன்க்ரீஸா, டிக்ரீஸா, ஸ்டாக்னண்டா, ஓகேங்களா? இது கேட்கல. கண்டிப்பாக இது மூணுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ணும். எப்பவுமே எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் படிக்கிறப்ப அது என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்த போகுதுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு த இந்தியன் எக்கானமி, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் மோஸ்ட் அப்ரோப்ரியேட்லி டிஸ்கிரைப்ஸ் தி ரிசர்வ் மணி? ஸோ ரிசர்வ் மணி வந்து நத்திங் பட் த மணி இன் த சர்க்குலேஷன். ஓகேங்களா? ஸோ கையில் இருக்கிறது, சர்க்குலேஷன் இருக்கிறது தான் வந்து ரிசர்வ் மணி. சரிங்களா? இட் இஸ் த சம் ஆஃப் டோட்டல் ஆஃப் ஆல் கரன்சிஸ் இன் சர்க்குலேஷன், மணி ஹெல்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஷ் ஆர் ரிசர்வ்ஸ். ஸோ ரிசர்வ் அப்படின்னா சடனாக தேவைன்னா எடுத்துக்கலாம், அதுதான் வந்து ரிசர்வ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரிசர்வ் மணி, தான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மணி, ரிசர்வ் மணி. ஓகேங்களா? இது ஆல்சோ ஆஸ்க்டு இன் த யூபிஎஸ்சி. ஓகேங்களா? ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு த ரூபே கார்டு இன் இந்தியா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இட் இஸ் லான்ச்டு பை த என்பிசிஐ. எஸ், என்பிசிஐ இவங்க தான் வந்து லான்ச் பண்ணாங்க. கரெக்டாக, இதான் வந்து நோடல் ஏஜென்சி. எஸ், கரெக்ட். Presently, only public sector banks are authorized to issue. Only is the wrong. ஓகேங்களா? பப்ளிக் செக்டர் பேங்க், பிரைவேட் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், ஓகேங்களா? ஸோ நிறைய பேங்க்ஸ் வந்து ரூபே கார்டு அரௌண்ட் ஒரு 1100 பேங்க்ஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. 1100 பேங்க்ஸ் வந்து எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஸோ இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ்க்கு வந்து ரூபே கார்டு வந்து இஷ்யூ பண்ண கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்ஸ் ஆர் நாட் ரிக்வயர்ட் டு என்டர் த பின் ஃபார் எனி டிரான்சாக்ஷன் த்ரூ ரூபே கார்டு இஸ் த ராங். அதாவது ரூபே கார்டுன்றது என்னன்னா, எக்ஸாம்பிள் ரீசெண்டாக இப்போ நீங்கள் ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கப்போ வந்து உங்களுக்கு ஆட் வரும். ஒருத்தன் வந்து இந்த புதக்குழியில் உள்ள மாட்டிட்டு போயிட்டே இருப்பான். அவன் வந்து கைன்னு கேட்பான். டக்குன்னு ஒருத்தன் வந்து வண்டி ஓட்டிட்டு வரப்ப கை வேணுன்றப்ப ஒரு கார்டு எடுத்து காட்டும், ரூபே கார்டு. ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா அந்த கார்டை வந்து ஸ்கேனர் ஒன்லின்றப்ப என்கிட்ட கார்டு தான் இருக்குன்றப்ப கார்டை ஸ்கேன் பண்ணி அதை வாங்கிட்டு வரும். எப்படின்னா அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிப் இருக்கும், அந்த மேக்னெட்டிக் சிப். இது வந்து அந்த டிரான்சாக்ஷன் அந்த ஒரு சிஸ்டமோட அட்டாச் ஆகும். சும்மா இப்படி வச்சு நீங்கள் கிரெடிட் கார்டு மாதிரி தான் சும்மா நீங்கள் வச்சிங்கன்னா இது வந்து ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் மாதிரி தான். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 5000 கீழே இருந்தால் பின் என்டர் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஆனால் above 5000 யூ மஸ்ட் ஹேவ் டு என்டர் யுவர் பின் நம்பர். ஸோ ஃபார் எனி டிரான்சாக்ஷன் த்ரூ ரூபிஐ கார்டுனா வந்து தப்பு. 3 இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஆல்சோ ஒன்லி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இல்லை, நிறைய பிரைவேட் பேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஒன்லி கவர்மெண்ட் மட்டும் தான் லான்ச் பண்ணுவோன்றா அதோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்கும். பட் ஆனால் அதை பிரைவேட்டுக்கு வந்து ஒரு லென் பண்ணுறப்பையோ இல்லை வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுறப்பையோ பிரைவேட் என்ன பண்ணோம், அவரோட நிறைய ஓன் இன்னோவேட்டிவ்ஸ் ஐடியாஸுக்குள்ளே கொண்டு வந்து நிறைய டெவலப் பண்ணிடுவோம். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே டெவலப் ஆன அப்புறம் கவர்மெண்ட் வந்து அதோட இதை அச்சீவ்மெண்ட் பண்ண அப்புறம் கவர்மெண்ட் வந்து பிரைவேட் வந்து ரெகுலேட் பண்ணி அதை வந்து அவரோட கண்ட்ரோல் கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ 2 ஆல்சோ த ராங், 1 ஒன்லி த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 26th கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு எஃபிஐ, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. ஐ திங்க் 2-3 டைம்ஸ் வந்து யூபிஎஸ்சியில் வந்து இந்த கேட்டிருக்காங்க கான்செப்ட் வைஸ் கோர் எக்கனாமிக்ஸில். இட் டஸ் நாட் கிவ் டைரக்ட் ஓனர்ஷிப் ஆஃப் எ கம்பெனி அசெட்ஸ் டு இன்வெஸ்டர்ஸ். எஸ், கரெக்ட். இது ஓனர்ஷிப்ஸ் கிடையாது, போர்ட்ஃபோலியோன்றது ஒரு பகுதி தான். ஸோ ஓனர்ஷிப்பே வந்து கிடையாது ஃபாரின் போர்ட்ஃபோலியோவில். ஜஸ்ட் தே ஆர் த இன்வெஸ்டர்ஸ் ஆர் த பார்ட்னர்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் ரெசிடென்ட்
Indians are allowed to invest both primary and secondary markets. Yes, correct. Okay, primary and also secondary. Total shareholding of the each foreign institutional investors shall not exceed 10% of the total paid up capital of the Indian company. Yes, this is also correct. So foreign direct investment வேற, foreign portfolio வேற. So அது வந்து 10% exceed ஆகக்கூடாது. Yes, this is also the correct one. ஓகேங்களா? So simple question. And the 27th question, if the Reserve Bank of India decides to adopt the contradictionary monetary policy, which of the following it would do? So இந்த மாதிரி டாபிக்ஸ் நிறைய டைம் வந்து யூபிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ கான்ட்ரடக்ஷனரி மானிட்டரி, ஸோ எக்ஸ்பான்ஷனரி கான்ட்ரடக்ஷன், இது ரெண்டுமே நல்லா புரிஞ்சுங்க. எக்ஸ்பான்ஷனரினா வந்து மணியை உள்ளே விட்டு நிறையா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, வேலைவாய்ப்பு இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒர்க் இன்க்ரீஸ் பண்ணுறது. கான்ட்ரடிக்ஷன்றப்ப மணி அதிகமாகி போச்சு. இப்போ என்ன ஓவர் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறப்ப திரும்ப கான்ட்ரடிக்ஷன் சுருக்கணும் அப்படின்னா மணியெல்லாம் குறைக்கணும், சரிங்களா? லோன் கொடுக்குறது எல்லாமே. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கன்னா, இன்க்ரீஸ் த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ இந்த லிக்விடிட்டி ரேஷியோன்றது பேங்க் ஷுட் மெயின்டைன், ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் எப்பயுமே மெயின்டைன் பண்ணுறப்ப இதை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? 11 லட்சம் ஆகும். அப்போ வந்து பேங்க்ஸ் வந்து லோன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது. அப்போ வந்து இதை ஹோல்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அண்டு டிக்ரீஸ் இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேஷியோ, ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேஷியோ எதுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேங்க்ஸோட லோன், ஓகேங்களா? ஸோ பேங்க்ஸ் குறிப்பிட்ட லோன்ஸ் தான் வாங்கணுன்றது, அதை வந்து அந்த ரேஷியோவை குறைக்கக்கூடாது, இன்க்ரீஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் உல்டா ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்து would did not do, not doன்றப்ப to not do. So increase the standing deposit facility rates. Yes, this also correct. So 2 only தான் wrong. Marginal standing facility ratio, ஓகேங்களா? பிகாஸ் வந்து இது வந்து மணியை உள்ள பூஸ்ட் பண்ணும். ஸோ பூஸ்ட் பண்ணக்கூடாது. டிக்ரீஸ் பண்ணால் பூஸ்ட் ஆகும், இன்க்ரீஸ் பண்ணால் வந்து மார்ஜினல்னா குறைக்கிறது, ஓகேங்களா? டிக்ரீஸ் பண்ணுறது மார்ஜினல் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 லட்சம்ன்றத இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் தான் வந்து எக்ஸ்பான்ஷன் கான்ட்ரடிக்ஷனரி போகும், ஓகேங்களா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் என்டிட்டிஸ் கேன் பார்ட்டிசிபேட் இன் த G6 மார்க்கெட் இன் இந்தியா, ஓகேங்களா? ஸோ சும்மா காமனாக வச்சுங்க, G6னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு செக்யூரிட்டி எழுதி இருந்தாங்க, இது என்னோட செக்யூரிட்டி, இதுக்கு வந்து இந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூ வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு இதை நீங்கள் வாங்கிக்கலாம், நீங்கள் திருப்பி கொடுக்குறப்ப வித் திஸ் இன்ட்ரெஸ்டட் ஐ வில் ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிசிங். ஸோ G6ன்றது ஒன் ஆஃப் த வெரி ப்ராமிசிங் திங் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஒரு பாண்டு பத்திரம் மாதிரி வச்சு. ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து கொடுக்கலாமா? எஸ், கேன் பார்ட்டிசிபேட். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், எஸ் ஆல்சோ, ஓகேங்களா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டவுட் இருக்குன்னு ஹோல்ட் பண்ணிங்க. ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், எஸ் கேன். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வரப்போ ரீஜனல் எல்லாம் வந்து ஒரே மாதிரி செட்டப் சொல்லுவீங்க. இண்டிவிஜுவல் ரீட்டைல் இன்வெஸ்டர் ஹி ஆல்சோ, ஓகேங்களா? ஸோ ஆல்சோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆல்சோ, ஓகேங்களா? சப்போஸ் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுங்க. ஸோ 1 2 3 4 5 இவங்க எல்லாருமே வந்து G6ல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ விச் ஆர் த ஃபாலோவிங் ஆர் மோஸ்ட்லி இம்பேக்ட் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா? ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா, எக்ஸாம்பிள் நான் ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு ரோடு போட்டேன், ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். நான் இதில் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நான் என்ன சொல்கிறேன், இங்கே வந்து ஒரு டோல் போட்டு நான் காசு வாங்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு ப்ரைவேட் பார்ட்டி கொடுத்து எனக்கு வந்து 50 ரூபா கொடுத்துரு, நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், என்னோட ஓனர்ஷிப் வந்து ஒரு 40 ரூபா கொடுத்துரு, நான் ஓனர்ஷிப் என்கிட்டே இருக்கணும், நீ என் பார்ட்னர் யாரு, நீ டோல் கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு இந்த அமௌண்ட் எடுத்து போய் வேற ஒரு ப்ரொடக்டிவ் ஆர் வந்து ஒரு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் நான் செயல்படுத்தேன். ஸோ இது என்னென்ன மாதிரி இம்பாக்ட்ஸ் ஏற்படுத்தும் பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் இன் ஃபிஸ்கல் டெபிசிட், ஓகேங்களா? எஸ், கரெக்ட். நம்மளுக்கு சப்போஸ் ஃபிஸ்கல் டெபிசிட் நிறையா இருக்குன்னா இந்த மணியை வந்து நம்ம இங்கே பம்ப் அப் பண்ணி நம்ம ரிடக்ஷன் பண்ணலாம். எஸ், கரெக்ட், ஓகேங்களா? ரெடியூஸ்டு காம்படிஷன் இந்த மார்க்கெட், நாட் ராங். இப்போ நம்ம இந்த இடத்த கொடுக்கறோம்னா இங்கே ஒரு பிரைவேட் பிளேயர் வருவோம், ஓகேங்களா? அப்போ காம்படிஷன் இன்க்ரீஸ் தான் ஆகும், ஓகேங்களா? ஸோ 2 இஸ் த ராங் ஒன். லோவரிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், எஸ், கரெக்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப. ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிறப்ப தான் வந்து நம்மளும் வந்து நிறைய மணி வந்து பூஸ்டப் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இன்க்ரீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பப்ளிக் செக்டார் இஸ் நாட் ப்ரைவேட் செக்டர் தான். ஏன்னா வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ப்ரைவேட்டை நோக்கி போகிறது தான், ப்ரைவேட்டைசேஷன் லைக் திங் தான் வந்து இது. ஸோ பப்ளிக் டெக்ஸ் கிடைக்குமா? இல்லை, கிடைக்காது, ஓகேங்களா? ஸோ 1 and 3 தான் கரெக்ட் ஆன்சர்ஸ். With reference to kelp forest, which of the following statements is kelp forest in the underwater forest, ஓகேங்களா? So thrive well in cold, nutrient and rich in water, ஓகேங்களா? So nutrient rich water level தான் kelp forest அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? டைரக்ட் क्वेश्चन. So 31, 15th Finance Commission used to which of the following criteria to determine the share of states in the central pool of tax, ஓகேங்களா? So central pool of tax ன்றப்ப எல்லா டாக்ஸும் சேர்ந்தது எல்லாருமே கலெக்ட் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுட்டோம். இது எப்படி பிரிக்கலான்றதை எப்பவுமே ஃபினான்ஸ் கமிஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ 15th Finance Commissionோட ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் என்னன்னா, பாப்புலேஷனை விட்டுட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ யூபியில் வந்து ஒரு 10 கோடி பேர் இருக்கான்னு வைங்களா, தமிழ்நாட்டில் ஒரு 7 கோடி பேர் இருக்கான். ஆனால் தமிழ்நாட்டில் தான் நிறைய டேக்ஸ் கலெக்ட் ஆகுது, யூபியிலேருந்து மினிமம் தான் கலெக்ட் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பேஸ்டு இவனுக்கு அதிகமாக போகுது, ஆனால் இவனுக்கு கம்மியாக வருது. இங்கே டெவலப்மெண்ட்டே ஆகலை, இங்கேயும் டெவலப்மெண்ட் ஆகாது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத மாற்றணுன்றதுக்காக பாப்புலேஷன் பேஸ்ட் ஆன் 1971 சென்சஸ் இதை வந்து எடுத்தோம், ஓகேங்களா? ஸோ 2 3 4, ஓகேங்களா?
So with regards to recent trends in the banking system, examine the following statements. ஓகேங்களா? So banking system தோட recent trends பத்தி கேட்குறாங்க. The credit growth in the banking system is higher than deposit growth. ஓகேங்களா? Yes, correct. Credit கொடுக்குற growth வந்து நிறைய ஆயிட்டு இருக்கு, higher than deposit growth. Deposits விட credits அதிகமாக போயிட்டு இருக்கு பேங்க்ல இருந்து. Credit deposit ratio is the ratio of how much bank lends out of deposit it has mobilized. ஓகேங்களா? ஸோ வர டெபாசிட்டுக்கு எவ்வளோ லெண்ட் பண்ணுறாங்கன்றதான் கிரெடிட் டெபாசிட் சிடி ரேஷியோ. ஓகேங்களா? வருதல் கொடுத்தல் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இஃப் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இஸ் டூ ஹை, இட் மீன்ஸ் த பேங்க் மைட் நாட் ஹேவ் enough liquidity to cover any unforeseen fund requirements, may affect the capital adequacy and assets mismatches. Correct. ஸோ கிரெடிட் டெபாசிட் ரேஷியோவில் கிரெடிட் மேலே இருக்கும், டெபாசிட் கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ 100/100னா 1ன்னு வரும். சரிங்களா? சப்போஸ் கிரெடிட் இன்க்ரீஸ் ஆகி டெபாசிட் இருந்தால் ரேஷியோ வந்து டிஃப்ரெண்ட்லி சேஞ்ச் ஆகும், பிலோ தென் திங்க் வரும். ஓகேங்களா? அப்படி வரப்போ என்ன இண்டிகேட் ஆகுது, ஆடிகேட்டான கேபிட்டலில் வர டெபாசிட்டை பூரா இவங்க வந்து லோன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து மே அஃபெக்ட் த கேபிட்டல் adequacy and asset liability which mismatch and also they can't cover the unforeseen fund requirements. திடீர்னு ஃபண்ட் தேவை அப்படின்னா ரெக்யர்மெண்ட் பண்ண முடியாது. எஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ 1, 2, 3. Consider following statement. Suppose FCRA, so Foreign Contribution Regulation Act. இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கான்ட்ரிபியூஷனும் குறைப்பிக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷனில் டிஃப்ரெண்ட் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அவங்க தனி மனிதனாக வந்து ஒருத்தவன்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கணுன்றது அவங்க மோட்டிவ். கான்ட்ரிபியூஷன்றப்போ ஒரு நான் வந்து இப்போ கோயிலுக்கு போகிறேங்க, எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்போம், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து கான்ட்ரிபியூஷன். உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, பங்களிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மற்ற மோட்டிவ்லாம் இருக்காது, ஜஸ்ட் வந்து ஒரு ஹெல்பிங் மைண்டாக தான் இருக்கும். இட் இஸ் இம்ப்ளிமெண்ட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ராங். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஏன்னா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று, ஏன்னா கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இது வந்து தட் கேன் பி லெட் டு த மணி லாண்ட்ரிங் ஆர் டெரரிசம் கைண்ட் ஆஃப் திங்ஸ்க்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? அண்ட் த ஆக்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் நேச்சர் கேனாட் அக்செப்ட் த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன். எஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து அந்த கான்ட்ரிபியூஷன் ஃபாரின்லேருந்து எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பொலிட்டிக்கல் நேச்சர், பொலிட்டிக்கலி ஐடியாலஜிட்டு அந்த ஒரு விஷயம் பார்ட்டிஸ்க்கு இல்லை வந்து அந்த ஒரு அமைப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ரெகுலேட்டட் பை த FCRA ஆக்ட். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் பப்ளிஷர்ஸ் ஆஃப் த ரிஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் கேன் அக்செப்ட் த கான்ட்ரிபியூஷன். தட்ஸ் ஆல்சோ ராங். 2 only. ஓகேங்களா? கரெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 only தான் கரெக்ட். ஏன்னா வந்து பொலிட்டிக்கல் நேச்சர் கேனாட் அக்செப்ட் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அக்செப்ட் பண்ண முடியாது, ரிஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர். ஆனால் இவங்க அக்செப்ட்னு கொடுத்துருக்காங்க, அதனால இதை எடுத்துட்டோம். மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸில் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்டு நியூஸ் பேப்பர்ஸ். ஏன்னா நியூஸ் பேப்பர்ஸ் ஏன் வந்து தரக்கூடாதுன்றாங்க, சப்போஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸை வந்து ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இது பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம். சரிங்களா? தென் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் ஆஃபீஸ் பியரர்ஸ், MLA MPs, ஜட்ஜஸ், கவர்மெண்ட் சர்வன்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் டேரெக்டாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ண, எக்ஸாம்பிள் ஜட்ஜஸ், இவங்களாம் வந்து டேரெக்டாக வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குன்றதுனால இது கொடுக்க மாட்டோம். இட் இஸ் தட் வாட் இஸ் த வின்ஃபால் டேக்ஸ். வின்ஃபால் டேக்ஸ் பற்றி என்ன உங்களுக்கு தெரியும்ன்றதை பற்றி கேட்குறாங்க. இட் இஸ் த டேக்ஸ் இம்போஸ்ட் ஆன் த ப்ராஃபிட் ஆஃப் எ கம்பெனி டெரிவ்ட் ஃப்ரம் இட்ஸ் யூனிக் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. திஸ் இஸ் த ராங் ஒன். எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு இடத்துல இன்ஃப்ளேஷன் ரேட் ஏறுது, ஏதோ ஒரு இடத்துல டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப திடீர்னு வந்து சடனாக வந்து பூம் ஆகும் ப்ராஃபிட். ஸோ அதுலேருந்து நம்ம வாங்குறது தான் வந்து வின்ஃபால் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ராங் ஒன். த அப்ஜெக்டிவ் ஆஃப் த வின்ஃபால் டேக்ஸ் இஸ் டு ரீடிஸ்ட்ரிபியூட் unaccepted gains and when price rises benefits is correct. ஓகேங்களா? It is usually one of tax imposed retrospectively over and above the normal rates of the taxes. ஓகேங்களா? Yes, is also correct. It is retrospectively one of the ஒரு டைம் தான் போட முடியும். சரிங்களா? So 2 and 3 is the correct answer. With reference to India, International Bullion Exchange, consider the following statement. ஓகேங்களா? It is a platform that enrolls jewelers to trade on exchange as well as they enable them to store or physical or gold or silver. Is correct. This is likely to improve the price discovery of gold. Yes, this is also correct. And the International Financial Service Center (IFC) authority is the regulator of IBBX. So India's International Bullion Exchange. This is also all the statements are correct. This is the current affairs kind of questions. Okay. So that is it. In the context of the Indian economy, which of the following describes the term of reserve currency war? Okay, first பார்த்தோம் வந்து reserve money பார்த்தோம், reserve currency war. ஓகேங்களா? ஸோ reserve currency warனாவே, எக்ஸாம்பிள் வார்னாவே எதுக்காக பண்ணுவாங்க, யார் ஸ்ட்ராங்னு பார்க்கறது தானே பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தாங்க. இட் இஸ் சுச்சுவேஷன் இன் விச் a country raises interest rate to make its currency to get stronger. எக்ஸாம்பிள் US என்ன பண்ணுறாங்க, ரீசெண்டாக வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணாங்க. ஏன்னா நீ வந்து எனக்கு வந்து லோன் கொடுத்தேன்னு வைங்களா, நான் உனக்கு அதிகமாக 10% இன்ட்ரெஸ்ட் தரேன் அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக
who have the higher interest rate you will prefer them only. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வர்றப்போ அவங்களோட யூஎஸ் டாலர்ஸ் வந்து நிறைய வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வெளியே கொடுப்பாங்க. அவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ இட் இஸ் அ சுச்சுவேஷன் விச் அ கண்ட்ரி ரைசஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் டு மேக் இட் கரன்சி வெரி வெரி ஸ்ட்ராங்கர். ஓகேங்களா. எஸ். ஓகேங்களா. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஓகேங்களா. It is centrally sponsored entitlement-based scheme which provides health insurance up to 5 lakh per family. Yes, this is correct. This scheme is applicable to all the union territories and states. This is the wrong state. ஓகேங்களா. ஸோ ஆல்ன்றது தப்பு. ஏன்னா எல்லாருக்குமே இல்லை, ஒரு சில ஸ்டேட்ஸ்லாம் வந்து இதில் ஜாயினே பண்ணல. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்கால், டெல்லி, ஐ திங்க் ஒடிசா சம்திங் நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கீமில் ஜாயினே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் ஆல் ஸ்டேட் அண்ட் யூனிட்ஸ் இட் இஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட். சென்ட்ரலி ஸ்பான்சர்னா என்ன சொல்லுவோம் நம்ம 60-40. The beneficiaries can avail benefit in any of the state which implementing the scheme is correct. There is no capping on number of family members or age of members is correct. Others are correct. 1 2 3 4 is correct. Suppose இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான ஸ்கீம்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக 4ல் ஏதாவது ஒன்று தப்பாக இருக்கும். எப்படின்னா இதை பார்க்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே 3 ஆன்சர் இருக்க கொஸ்டின் இருக்கப்ப கண்டிப்பாக ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் எடுத்தவொன்னே என்ன பண்ணணும், கரெக்டாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட் முதல்ல டிக் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எடுத்தோன்னே தப்பாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் கண்ணோட்டத்தில் படிச்சிங்கன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் தப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நியூட்ரலாக படித்து கரெக்ட் எதுன்னு கண்டுபிடிச்சி எது தப்பாக இருக்குன்றதை அப்புறம் தான் கெஸ் பண்ணணும். எடுத்தோடனே டேரெக்டாக இது தப்பு அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நிறைய தப்பாக சான்சஸ் இருக்குது. சப்போஸ் டு பி நீங்கள் படிக்கலைன்னா. ஓகேங்களா. ஸோ மைண்டில் வச்சுங்க. Which of the following are the causes of the uranium contamination of groundwater in India? ஸோ யுரேனியம் வந்து கண்டாமினேட்டட், யுரேனியம் மாசு வந்து இந்த நிலத்தண்ணீரில் கலப்பதற்கான காரணங்கள் என்னன்றாங்க. லீச்சிங் ஃப்ரம் த நேச்சுரல் டெபாசிட் இஸ் கரெக்ட். நேச்சுரலாக இருக்கிற டெபாசிட் வந்து உள்ள இழுத்துட்டு லீச்சிங் போகிறது. ரிலீஸ் ஃப்ரம் மில் டெய்லிங்ஸ் இஸ் கரெக்ட். எலக்ட்ரானிக் வேஸ்ட்லேருந்தும் வருது கண்டாமினேஷன் வாட்டர். பாஸ்பேட் ஃபெர்டிலைசர்ஸ் திஸ் ஆல்சோ இண்டிகேட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆல் த திங்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு நெட் ஜீரோ கோல் டார்கெட்ஸ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட். ஓகேங்களா. India has not mentioned targets for the agriculture sector in its long-term strategy. Yes, correct. ஏன் வந்து இந்தியா லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் அக்ரிகல்ச்சர் கொடுக்கணும்னா அக்ரிகல்ச்சர் தான் ஒரு கிரேட்டஸ்ட் எமிட்டர் ஆஃப் மீத்தேன். பட் ஆனால் அதை வந்து இந்தியாவில் ரெகுலேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஒரு பெரிய இப்போ அரௌண்ட் வந்து நம்ம தான் வந்து வேர்ல்டில் பாப்புலேஷனில் ஃபர்ஸ்ட் நம்பரில் இருக்கும். இப்போ சைனாவை கிராஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஃபுட் செக்யூரிட்டிஸ் வந்து நமக்கு தேவைன்னு. ஸோ அதனால் வந்து இந்தியா இன்டர்னலி வந்து அவங்க லிஃப்ட் பண்ணிட்டாங்க அந்த அக்ரிகல்ச்சர் செக்டர். எஸ், திஸ் இஸ் கரெக்ட். நெட் ஜீரோ டார்கெட்ஸ் கவர் போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஏவியேஷன் செக்டர். திஸ் இஸ் நாட், ஐ திங்க் நாட் இன்டர்நேஷனல், ஒன்லி டொமஸ்டிக். ஓகேங்களா. ஸோ ஒன் ஒன்லி தான் கரெக்ட் ஆன்சர். Which one of the following statements best reflects the idea behind the hope spot? So hot spot படிச்சிருப்பீங்களா. So hot spot for land. ஓகேங்களா. hope spot for sea or ocean. ஓகேங்களா. ஸோ ஹாட் ஸ்பாட்ல என்ன சொல்லுவோம், இது வந்து ஒரு ஹாட் ஸ்பாட்டுங்க. இந்த ஏரியா கன்சர்வ் பண்ணால் இது சுற்றி இருக்கிற ஏரியா ப்ளஸ் அனிமல்ஸ் எல்லாமே வந்து கன்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹாட் ஸ்பாட். ஹோப் ஸ்பாட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா a place that is critical to the health of the ocean. ஸோ இந்த ஓஷனில் இந்த ஏரியாவை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஓஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற சொல்கிறது தான் வந்து ஹோப் ஸ்பாட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 41th கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாட் கவர். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம் ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்குது. which is one is correct, not correct. ஓகேங்களா. ஸோ நாட் கவர். The Wetlands Conservation and Management Rules 2017 do not cover wetlands falling in the areas covered under which of the following acts. ஓகேங்களா. ஸோ நம்ம இந்தியாவில் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது. அந்த நிறைய ஆக்ட்ஸ்லேயும் ஒரு ஏரியாவை குறிப்பிட்றாங்க. ஒரு நேஷனல் பார்க்குன்னா சப்போஸ் வந்து அங்கேயும் வந்து ஒரு வெட்லேண்ட் இருக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த வெட்லேண்ட் பார்த்தீங்கன்னா வெட்லேண்டோட ரூல்ஸில் வந்து அக்குமுலேட் ஆகாமல் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏரியா வெட்லேண்டில் இருந்து அந்த ரூல்ஸில் வந்து நோட்டிஃபை பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ரூல்ஸ் வந்து அதாகும். ஸோ இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட், ஸ்டேட் ஃபாரஸ்ட் ஆக்ட், வைல்ட் லைஃப் ஆக்ட், கோஸ்டல் ரெகுலேஷன்ஸ். ஸோ எந்த ஆக்டில் வரக்கூடிய வெட்லேண்ட்ஸ் ஓகேங்களா, ஸோ இதோட ஜூரிடிக்ஷனில் வராது. ஸோ இதை தான் வந்து இங்கே கேட்குறாங்க டு நாட் கவர்ஸ். ஸோ இந்த கொஸ்டினே ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு லிட்டில் பிட் ஆஃப் செகண்ட்ஸ் ஆகும். ஸோ ஆல் த திங்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ த 42nd ஒன் பயோமாஸ் கேசிஃபிகேஷன். ஸோ டாபிக் பார்த்தீங்கன்னா பயோமாஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் டாபிக்னே சொல்லலாம். இப்போ பயோமாஸ் கேசிஃபிகேஷன், பயோ பெல்லட்ஸ், பயோமாஸ்லேருந்து எப்படி வந்து எனர்ஜி எடுக்கிறது, அதை வந்து எப்படி வந்து ரொம்ப வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கீங்களா. ஸோ கன்சிடர் சஸ்டைனபிள் எனர்ஜி சோர்ஸ் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரீசன். ஓகேங்களா. பயோமாஸ் கேசிஃபிகேஷன்ன்றது வந்து இந்த கேஸ் வந்து சஸ்டைனபிள் எனர்ஜி சோர்ஸ்
அப்படின்னா இந்த 3 ரீசன் கொடுத்துருக்கோம். அதில் எந்தெந்த ரீசனுக்காக இதை அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இட் இஸ் ஏ தெர்மோகெமிக்கல், ஓகேங்களா, கன்வர்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல் இன் ப்ரெஷரைஸ்டு வெசல் அட் ஹை டெம்பரேச்சர். எஸ் கரெக்ட். இது வந்து ப்ராசஸ் சொல்லுது, ஓகேங்களா. ஸோ எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுன்ற ப்ராசஸ் சொல்லுது. ஸோ அந்த தெர்மோகெமிக்கல் கன்வர்ஷன்றது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவுட்லெட்ஸ் கண்டாமினேட்ஸ் பண்ணாது, பொல்யூஷன்ஸ் வெளியிடாது. ஸோ அதனால் வந்து சஸ்டைனபிள் எனர்ஜி சொல்லுவோம். அண்ட் இட் கேன் பி யூஸ்டு டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட் ஃப்ரம் தி அக்ரிகல்ச்சர் ஃபீட் ஸ்டாக். ஸோ பயோமாஸ்ன்றப்போ ஃபீட் ஸ்டாக்ஸ்னா எக்ஸாம்பிள் வந்து இந்த வைக்கோல் மற்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து லெஃப்ட் அவுட் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து இந்த பயோமாஸ் கேசிஃபிகேஷன் பண்ணலான்றாங்க. எஸ் கரெக்ட். இட் கிரியேட்ஸ் எ clean fuel that is free from greenhouse gases like nitrogen dioxide and methane. So this is wrong, ஓகேங்களா. ஸோ வந்து ஃபுல்லி க்ளீன் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஸோ நைட்ரஜன் டை ஆக்சைடும் ரிலீஸ் ஆகும், மீத்தேன் ரிலீஸ் ஆகும். பட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மற்ற கோல் இது பண்ணுறப்ப நீங்கள் வரக்கூடிய மீத்தேன் நைட்ரஜனை விட மற்ற பெட்ரோலியம் வரக்கூடிய எரிக்கக்கூடிய டைமில் வரதை விட இதில் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ க்ளீன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ 1 and 2 ஆர் தான் ஆன்சர், ஓகேங்களா. ஸோ தென் 43, I think this is one of the repeated question from the previous year question, ஓகேங்களா. This vegetation has been called as the last biotic frontier. So last biotic frontier சொல்றோம். It also the primary site for air exchange between the atmosphere and vegetation. So இதுல இருந்து என்ன தெரியுது, அது ஒரு ஹையான ஒரு ஏரியால இருக்கு அப்படின்னு தெரியுது. It is aggregate of all mature tree crowns forming habit zones of million species. This is the most likely description of. அதாவது வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் எது வந்து சூட் ஆகுதுன்னு பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இதில் நம்மளுக்கு கீவேர்டு என்னன்னா ஈஸியானது ஆல் மெச்சூர் ட்ரீ க்ரவுன்ஸ். ஸோ அந்த ட்ரீ க்ரவுன்ஸ் ஃபார்மிங் ஹேபிட் ஜோன்ஸ், ஓகேங்களா. அந்த ட்ரீ க்ரவுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அடர்ந்த ஒரு கிரீடம் போல இருக்கு ஃபார் மில்லியன் ஸ்பீஷியஸ். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, பயோடைவர்சிட்டியை பற்றி இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த பயோடைவர்சிட்டி ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு க்ரௌனி ஃபார்மிங் ஹேபிட்ஸ் இருக்காங்க இல்லை, ஓகேங்களா. சீ கிராஸில் ஸ்பீஷஸோட டைவர்சிட்டி ரொம்ப கம்மி, ஓகேங்களா. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ்ன்றது இந்த மேங்க்ரோவ்ஸில் செட் ஆகுது. பேம்பு ஃபாரஸ்ட்லையும் வந்து ஸ்பீஷஸ் டைவர்சிட்டி இருக்காது. ஸோ ஃபாரஸ்ட் கெனோப்பி. ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து சொல்கிறாங்க, ஃபாரஸ்ட் வித் கெனோபிஸ், ஓகேங்களா. இது வந்து திஸ் டைப் ஆஃப் வெஜிடேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டோட ஹைட் மினிமம் பார்த்தீங்கன்னா 60-70 ஃபீட்ஸ் இருக்கும். அது பெரிய கெனாப்பி ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ வந்து இன்னரில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் ஒரு சில கிராஸஸ்லாம் வளர முடியாது, ஓகேங்களா. அதுதான் வந்து இப்படி சொல்கிறாங்க. அந்த ஸ்பீஷஸ் டைவர்சிட்டி ஹெவியாக இருக்கும், ஓகேங்களா. 44th ஒன், ஓகேங்களா. ஸோ வேசனார் அக்ரிமெண்ட், இந்த இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் இருக்கு சப்ஜெக்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க, சரிங்களா. ஸோ நல்லா படிச்சு வச்சுங்க. ஒரு டிக்ளரேஷன், ஒரு ட்ரீட்மி, அந்த பேரை சொன்ன உடனே டக்குன்னு வந்து அது எது ரிலேட்டட்னு சொல்லணும். நீங்கள் அதில் என்ன போட்டிருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு படிக்க வேணாம். எது ரிலேட்டட், இந்தியா வந்து சிக்னட்ரியா இல்லையா அப்படின்ற விஷயம் சொல்லணும். ஸோ வேசனார் அக்ரிமெண்ட், ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல், எஸ் கரெக்ட், ஓகேங்களா. அந்த கன்விங் டிக்ளரேஷன், உமன் எம்பவர்மெண்ட், இது தப்பு, ஓகேங்களா. நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி, டிஸ்போசல் ஆஃப் ஹசார்டஸ் வாஸ், இது தப்பு. இது பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் ரிடக்ஷன், ஓகேங்களா. ஸோ ப்ராலிஃபரேஷனை ரிடக்ஸ் பண்ணுறது ஆர்ம்ஸ் ரிடக்ஷன், ஓகேங்களா. சிங்கப்பூர் டிக்ளரேஷன் லேபர் ப்ரொடெக்ஷன், எஸ் திஸ் டூ ஆர் கரெக்ட். கன்விங் டிக்ளரேஷன் பயோடைவர்சிட்டி ரிலேட்டட், ஓகேங்களா. ஸோ கன்விங் ப்ரோட்டோகால். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, 2 மட்டும் தப்புன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 1 ABD 1 and 4 தான் ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ரோச் பண்ண முடியும். டாப் டு த பாட்டம் எல்லாமே நம்ம யூபிஎஸ்சியில் படிக்க முடியாது. இந்த ஒரு சப்ஜெக்ட், இந்த ஒரு மெத்தட் வச்சு தான் நம்மளால அப்ரோச் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ டாப் டு பாட்டம் படிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம் தான். விச் ஆர் த ஃபாலோவிங் global processes will be impacted by the change in the phytoplankton population. ஸோ phytoplankton populationல என்ன மாதிரி சேஞ்ச் வந்து இந்த மாதிரி இம்பாக்ட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. A change in the population of cyanobacteria will have the major impact on global nitrogen cycle, yes correct, ஓகேங்களா. Cyanobacteria is the one of the nitrogen fixing bacteria, ஓகேங்களா. A change in the population of dinoflagellates will have the major impact on global maryl calcium cycle, this is the wrong one. A change in the population of diatoms will have the major impact on global carbon cycles, global silica, yes. 1 and 3 அது கரெக்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெப்த்தான கொஸ்டின்னே சொல்லலாம். ஸோ பைட்டோபிளாங்க்டன் மட்டும் தெரிஞ்சால் போகாது, அது அரௌண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். இது ஒரு டஃப் கொஸ்டின். பட் நீங்கள் ஒரு சாய்ஸில் இந்த கொஸ்டினை விடுறீங்க அப்படின்னா ரொம்பவே கரெக்ட். ஏன்னா வந்து 3மே படிக்கிறப்ப 3மே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து தோணும், ஓகேங்களா. ஸோ இது சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை லெஃப்ட் பண்ணுறீங்களே ரொம்ப வந்து கரெக்டான ஒரு சாய்ஸ், ஓகேங்களா. ஸோ இட் இஸ் எ நேஷனல் பார்க். ஒரு நேஷனல் பார்க்கோட ஒரு இது சொல்லுது, ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது நீங்கள் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இதோட ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ் அதை வச்சு நீங்கள் முதல்ல ஃபில்டர் பண்ணணும், ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரை டெசிடியஸ் மார்ச். ஸோ இதுவும் ரொம்ப டஃப்னா ஸ்டார் அட்ராக்ஷன், வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் ஸ்லெண்டர் லாரிஸ் அண்ட் ஸ்டம்ப் டைல்டு மஸ்கஸ், ஓகேங்களா. அந்த டைல்டு குரங்கு, ஸ்டம்ப் டைல்டுனா வந்து இந்த
ஒரு நீட்டவால் குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வைல்ட் லைஃப் சாங்சுரி. திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஸ்டின். இதையுமே நீங்கள் லீவ் பண்ணியிருந்தா கரெக்ட். பிகாஸ் வந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமான வைல்ட் லைஃப் சாங்சுரி நேஷனல் பார்க். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எல்லா வைல்ட் லைஃப் சாங்சுரிலையும் என்ன ஸ்பீஷிஸ் இருக்குன்றத நம்மளால் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட லக்கை பொறுத்து இருக்குது இந்த மாதிரி கொஸ்டின்லாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச நல்ல நியூஸ் பேப்பரை பார்த்த ஒரு விஷயம் வந்து டேரெக்டாக அடிச்சுட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ரொம்ப வந்து கான்ஷியஸாக இருங்க இந்த கொஸ்டின்ஸ் பண்ணுறப்ப. ஓகேங்களா? தென் 47 which of the following factor affect the process of photosynthesis. ரொம்ப சிம்பிளான பேசிக்கான ஒரு என்விரான்மெண்டல் அண்ட் சயின்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ which of the following factors affecting process of photosynthesis. ஸோ கார்பன் டை ஆக்சைடு, எஸ் இட்ஸ் அஃபெக்ட். கார்பன் டை ஆக்சைடு இன்டேக் பண்ணுது, ஆக்சிஜன் வெளியிடப்படுது. டெம்பரேச்சர் ஹெவியாக இருந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ் ஈஸியாக நடக்கும். வாட்டரும் தேவை. இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து எதெல்லாம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸை பூஸ்ட் பண்ணுது இல்லை வந்து ரெடியூஸ் பண்ணுதுன்னு கேட்கல, எந்தெந்த ஃபேக்டர்லாம் கேன் அஃபெக்ட். ஓகேங்களா? அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் கேன் அஃபெக்ட். பிகாஸ் வந்து இப்போ சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இலை மேலே வந்து அது படுது அப்படின்னா லைட் வந்து சரியாக பெனிட்ரேட் ஆகாது. அதனால் வந்து அதில் இருக்கிற அந்த பச்சையம் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணாலும் ஃபோட்டோசிந்தசிஸில் கொஞ்சம் ட்ரபிள்ஸ் ஏற்படலாம். அண்ட் லைட் இன்டென்சிட்டி. ஓகேங்களா? லைட்டோட இன்டென்சிட்டி ரொம்ப ஹெவியாக இருந்துச்சா அந்த பிளான்ட்டால் வந்து டாலரேட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இந்த ஹீட் வேவ்ஸ் வர டைமில் இல்லை சம்மர் பீக் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பிளான்ட்டுக்கு வரலாம். ஸோ ஆல் த 5 கேன் அஃபெக்ட் த ப்ராசஸ் ஆஃப் த ஃபோட்டோசிந்தசிஸ் இன் த பிளான்ட்ஸ். So 48 with reference to forest rules 2022. So ஒரு important current affairs question. Consider the following statement. It is mandatory for the union government to consult inhabitants before permitting clearing of forest. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வேகான டைம், பட் நம்மளுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து ஃபீல் ஆகும். பட் ஆனால் இட் இஸ் மேண்டட்ரி, தட் இஸ் த ராங் ஒன். அந்த பீப்புள்கிட்ட கண்டிப்பாக இன்ஹாபிடன்ட் பேசணும் அப்படின்றது மேண்டட்ரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபாரஸ்ட் கன்சர்ன் 2022 ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் தப்புன்னு நினைஞ்சாலும் நீங்கள் 2 and 3 வந்து நீங்கள் இது பண்ணிடலாம். The private parties can cultivate plantation and sell them to companies who need to meet their compensatory afforestation targets. Is this also correct? Tree plantation dubbed surrogate forest now comes under the section of compensatory afforestation. So CAMPA Act. ஸோ அதோட ரிலேட் பண்ணி நீங்கள் இதை படிக்கிற மாதிரி compensatory afforestation management fund authority அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் 2 and 3 தான் கரெக்ட் ஆன்சர். திஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் ட்ரிக்கி கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். ஓகேங்களா? விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் மைக்ரோபிட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, தீஸ் ஆர் த டின்னி பீசஸ் ஆஃப் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் மெஷரிங் லெஸ் தேன் 1 nanometer. ஸோ இதில் வந்து நான் பயோடிகிரேடபிள் இந்த இடத்துல தான் வந்து தப்பு இருக்குது. ஸோ மைக்ரோபிட்ஸ் வந்து பயோடிகிரேடபிளாக இருந்தால் அதை பற்றி நம்ம அதிகமாக படிக்கவே மாட்டோம். ஓகேங்களா? நான் பயோடிகிரேடபிள்னா ஸோ திஸ் இஸ் அசாடஸ் டு அவர் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். தே கேன் காஸ் பிளாஸ்டிக் பார்ட்டிகல் வாட்டர் பொல்யூஷன் அண்ட் போஸ் என்விரான்மெண்டல் அசாட் ஃபார் aquatic animals in fresh water as well as ocean water. எஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அதுதான் பிக்கஸ்ட் கன்சர்ன். That can be used as the exfoliating agents and scrubber in cosmetics and in various personal care products. Yes, பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சர் என்விரான்மெண்ட்டை மைனூட்டாக அஃபெக்ட் பண்ணுறதுல நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக்ஸும் இந்த பர்சனல் கேர் சோப்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ரொம்ப டெப்த்தான ஒரு அஃபெக்ட் இருக்குது. ஈவன் மோர் தேன் சம்டைம்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ். இந்த ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு ரன் ஆஃப் ஆகி அது ஓஷனில் போயிட்டு கலக்கிறத விட, எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு காஸ்மெட்டிக் வாங்குறீங்க, எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு பவுடர் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு சின்ன சின்ன பார்ட்டிகள் ஒரு கேர்சினோஜனாக ஆக்ட் பண்ணும். அது வந்து கேன்சர் ஏற்படுத்த சான்சஸ் இருக்குது. நீங்கள் சின்னதாக நீங்கள் உங்களோட மெடிக்கல் பாக்கெட்டில் நீங்கள் கட் பண்ணுற ஒரு சின்ன பீஸு, அந்த சின்ன பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினத்தோட வயிற்றுக்குள்ளேயோ இல்லை மெரைனில் பொல்யூட்டண்டாவோ கலக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி தே ஆர் மேட் ஆஃப் polyethylene but can be made up of other plastics such as polyethylene tetraploide. Yes, correct. The technical term, yes, this also the correct. Okay. அது ஒரு விஷயம் சயின்ஸில் வந்து முடியும்னு சொன்னாங்கன்னா மேக்ஸிமம் 99% கரெக்ட் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? அதை மைண்டில் வச்சு இந்த கொஸ்டின் போகலாம். வித் ரெஃபரன்ஸ் டு நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். ஓகேங்களா? கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட், இட் இஸ் ஸ்டாட்யூட் பட் விச் இஸ் கான்ஸ்டிட்யூட் இன் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வாட்டர் ஆக்ட், சென்ட்ரல் ஏர் ஆக்ட். ஸோ லாஸ்ட் இயர் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எந்த ஆக்ட் கீழே வந்து இது வருது அப்படின்ட்டு. ஸோ எந்த ஆக்ட் படித்தாலுமே முக்கியமாக அது கீழே என்ன பாடிஸ் இருக்குன்றதை படிச்சுங்க. எஸ், திஸ் த கரெக்ட் ஒன். Second, it is role is advisory in nature and advises the central government on framing policies for conservation of wildlife sanctuary. Yes, correct. It is the advisory in nature. ஓகேங்களா? நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் போர்டு தான். சரிங்களா? ஸோ the chairperson is appointed by the central government in consultation with the chief justice of India. This is not to do anything not to do with the chief justice. chief justice கூட அதுக்காக பேசணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஸோ 3 ஈஸியாக நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். No alteration of boundaries in national park can be done without the approval of NBWL. Yes, correct. பிகாஸ் இது ஈவன் தோ அட்வைசரி பாடியாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பவர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 4 and 2 ஆர் த இம்பார்ட்டன்ட். ஓகே, 3 ஒன்லி த ராங் ஒன், 1, 2, 4 ஆர் த கரெக்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு டைலமா ஏஆர்பியில் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் கரெக்டாக வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 51, கன்சிடர் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு கோல்
பெட் மீத்தேன். ஸோ கோல் பெட் அதாவது வந்து நிலக்கரி படுகை அதில் இருக்கிற மீத்தேனை பற்றி. கோல் பெட் மீத்தேன் இஸ் ஹைலி பொல்யூட்டிங் கேஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த கன்வென்ஷனல் கேஸ் ரிசர்வாயர்ஸ். ஓகேங்களா? ஸோ விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்னா கரெக்ட் கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் த நாட் ஒன். ஹைலி பொல்யூட்டிங் கேஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த கன்வென்ஷனல் கேஸ் ரிசர்வாயர்ஸ் தப்பு. கன்வென்ஷனல் கேஸ் ரிசர்வாயர்ஸ் தான் இதை விட அதிகம். ஓகேங்களா? ஸோ கரண்ட்லி ரஷ்யா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சிபிஎம் இன் த வேர்ல்ட். இட் இஸ் ராங். USA இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். ஓகேங்களா? ஸோ தாமோதர் கோல் வேலி அண்ட் சன் வேலி ஆர் த prospective areas of CBM development in India is the current affairs thing. ஓகேங்களா? So this is the correct one. 2 only wrong. ஓகேங்களா? So 2 only wrong தெரிஞ்சிடும். பட் none of the above கொடுத்துருங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தெரியலனா இங்கே ட்ராப் வரும் நமக்கு இதுவான்ட்டு. ஸோ இதை ஃபுல்லாக தெரியலனா லீவ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நீங்கள் தெரியாமல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக தப்பு பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்பீஷஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸ்பீஷஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன். ஏசியஸ்டிக் லைன் ஃபவுண்ட் ஒன்லி இன் குஜராத், தட் இஸ் கிர் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? எஸ் கரெக்ட். ஸோ தட் குஜராத் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் லைன்ஸ் தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்களோட ஃபாரஸ்ட்டோட அது ஒரு ஒரு பிரைம் ஸ்டோன் மாதிரி அப்படின்னு. கிர்னா இது சிங்கம் அப்படின்னு மீன் பண்ணும். சரிங்களா? த ஸ்னோ லிப்பர்ட் கிரிட்டிக்கலி என்ஜாரி ஸ்பீஷ். ஸோ இது நம்ம தெரியலனா கூட பரவாயில்ல. நீல்கிரி தார் ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு. எஸ் இது தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக தானே. கேன்ஜெட்டிக் அனிமல், நேஷனல் ஆக்டிவிட்டிக் அனிமல். 3 ஆர் கரெக்ட். ஸ்னோ லிப்பர்ட் மட்டும் கிரிட்டிக்கலி என்ஜாரிங்கிறது ஐ திங்க் வல்னரபிள் அந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்கும். செக் பண்ணிக்கங்க. பட் ஆனால் கண்டிப்பாக ஸ்னோ லிப்பர்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ 52 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் இந்த 52 கொஸ்டினில் ஒரு 30 கொஸ்டின் இல்லை ஒரு 40 கொஸ்டின் அட்டன் பண்ணி ஒரு 35 கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் வந்து கரெக்ட் ஆகிருக்கலாம். ஏன்னா வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவில் போனால் மட்டும்தான் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அந்த ஒரு கட் ஆஃப் வந்து தாண்ட முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து இதிலே வந்து ஒரு ஃபஸ்ட்டு 50 பார்ட்லேயே வந்து ரொம்ப கம்மியாக வந்து நீங்கள் கட் ஆஃப் இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து அடுத்து வரக்கூடிய கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தென் 53 விச் ஆர் த ஃபாலோவிங் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிந்தட்டிக் பயாலஜி. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்கான கொஸ்டின். சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து வந்திருக்கு அண்ட் அப்ளிகேட்டிவ் ஓரியன்ட். ஓகேங்களா? நம்மளே சொல்லியிருக்கோம் சயின்ஸில் வந்து எதுவுமே முடியாதுன்னு ஒன்று கிடையாது. டிசைன் ஏ நியூ சீக்வன்ஸ் ஆஃப் DNA ஃப்ரம் ஸ்க்ராச். எஸ் கரெக்ட். Creation of sustainable dyes and fabrics. Yes, this can be also done provided fixed nitrogen to plants. Yes, all the above are correct. Maximum science and tech questions நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலே நிறையவே ஆல் த அபோவ் கொஸ்டின்ஸ் தான் நிறையா இருக்கும். சரிங்களா? ஸோ அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் நாய்ஸ் கேன்சலேஷன். நம்ம இந்த டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணுறோம். இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களான்னு தெரில. பட் ஆனால் ஒரு டைம் வந்து வோல்ட் கேட்டிருந்தாங்க கொஸ்டின். VOLTE. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? VOLT என்னன்னா LTEன்றது நார்மல். இதில் வந்து டேட்டா மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். கால் வரப்போ டேட்டா கட் ஆகிடும். ஆனால் VOLT இந்த வாய்ஸ் ஓவர் நெட்வொர்க். சரிங்களா? வாய்ஸ் ஓவர் நெட்வொர்க்கில் வாய்ஸும் பேசிக்கலாம், அந்த டைம் டேட்டாவும் ஆன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. 2 டைப் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றி இதில் பேசியிருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க்ஸ் பை கிரியேட்டிங் அன் ஆன்டி நாய்ஸ் சவுண்ட் வேவ் தட் இஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எஃபெக்டிவ்லி கேன்சலிங். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இயர்பட்ஸ் எடுத்து வைக்கிறீங்கன்னா அந்த நாய்ஸ் கேன்சல் என்ன பண்ணணும்னா வந்து ஒரு ஆன்டி நாய்ஸை கிரியேட் பண்ணும். உள்ளேருந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணி வெளியே இருக்கிற நாய்ஸை வந்து அவுட்டர் பண்ண, அதாவது வந்து பிரீத் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து காது மாதிரி டம்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கரெக்ட். ஓகேங்களா? பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க்ஸ் பை கிரியேட்டிங் எ டைட் சீல் அரௌண்ட் த ஏர் கெனால் விச் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவென்ட் அவுட் சைட் நாய்ஸ் ஃப்ரம் என்ட்ரிங். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு நல்லா ஃபிட்டான ஒரு ஹெட்செட் காதில் வச்சா எப்படி இருக்கும்? வெளியே இருக்க சவுண்ட் மேக்ஸிமம் குறையும் இல்லை. இதுதான் நம்ம பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்கிறோம். ஆக்டிவ் நாய்ஸ்ன்றது உள்ள பேட்டரியில் ஒர்க் ஆகி அது வந்து ஆன்டி நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. போத் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ரிக்வயர் பவர் சப்ளை டு ஃபங்க்ஷன். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு 3ஆவது ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஏஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தேவை, பிஎன்சிக்கு தேவை. சும்மா ஹெட்செட் எடுத்து காதில் வைக்கிறப்ப அதில் பவர் வந்தால் தான் வந்து உங்களுக்கு காது ஃபுல்லாக ஃபிட்டாக இருக்கும்னு கிடையாது. இல்லை. ஸோ 3 இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். 1 and 2 ஆர் த ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ தென் 55th ஆல்சோ த சயின்ஸ் அண்ட் டெக் கொஸ்டின், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். அடுத்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர். சரிங்களா? ஓப்பன் சோர்ஸ்னா என்ன? யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சாஃப்ட்வேரில் இது வந்து ஹார்ட்வேர். It is a design specification of physical object which is available freely on digital platforms. Yes, correct. ஓகேங்களா? ஒரு ஹார்ட்வேர் வந்து ஓப்பன் சோர்ஸ், யார் வேணால் எடுத்து அவங்களோட ஒரு அசம்பிளிங் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிக்கலான்றது. எஸ் கரெக்ட். இட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் அண்ட் மார்க்கெட்டட் பை லைசன்ஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வித்தவுட் எனி ராயல்டி ஃபீஸ். எஸ் கரெக்ட். ஓகேங்களா? பிகாஸ் இது ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால வந்து வித்தவுட் எனி ராயல்டி ஃபீஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு சிப் இருக்குது அப்படின்னா சிப்போட டிசைன் மட்டும் தெரிஞ்ச போது நீங்களே வந்து சின்ன சின்ன பார்ட்ஸ் வாங்கி நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி. ஓகேங்களா? So which of the following are the byproducts of the petrochemical industry? So petrochemical industry என்ன? பெட்ரோலியத்தை வந்து ஒரு ரா மெட்டீரியலாக உள்ளே கொண்டு வந்து அதுலேருந்து நிறையா வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ், ஃபெர்டிலைசர்,
பிளாஸ்டிக், பெயிண்ட், ஓகேங்களா, சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். இவங்க கொடுத்துருக்காங்க மாதிரி கெரோசின், எஸ் கெரோசின் இஸ் த பை ப்ராடக்ட் ஆஃப் பெட்ரோலியம், ஓகேங்களா. தென் ஃபெர்டிலைசர்ஸ் ஆல்சோ அண்ட் ப்ரொப்பேன், ஓகேங்களா. திஸ் ஆல்சோ synthetic rubber, this also can be, okay, synthetic material, all the things can be derived from the petrochemical industry. These are the byproducts, okay. So இது one type of question by I think இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரீவியஸ் இல்லை. ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி இஸ் ஏ ஸ்டாச்சுட்டரி கமிட்டி கான்ஸ்டியூட் அண்டர் விச் ஒன் ஆஃப் ஃபாலோயிங் ஆக்ட்? என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஓகேங்களா. ஸோ ஜெனடிக் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜெனட்டிக்லி மாடிஃபைடு கிராப்ஸ், அனிமல்ஸ் ஆர் எனி அதர் திங்ஸ், பிளான்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரைசல் கொடுக்குறது இந்த கமிட்டி தான். ஏன்னா வந்து அது என்விரான்மெண்ட்டுக்கு அசாடஸா என்ன டேஞ்சரை விளைவிக்கும் அப்படின்ட்டு செக் பண்ணுறது இந்த கமிட்டி தான், சரிங்களா. திஸ் இஸ் கான்ஸ்டியூஷன் அண்டர் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் பிகாஸ் திஸ் இஸ் த கன்சர்ன் அபவுட் த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், ஓகேங்களா. ஸோ 58th கொஸ்டின், ஓகேங்களா. ராம்சார் சைட்ஸ் இன் இந்தியா, ஓகேங்களா, எங்கெங்கன்னு மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. லாஸ்ட்லேருந்து வாங்கலாம். ஷபுலா வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ் இஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த ஒரு நேம் வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம், சரிங்களா. அது தானா கிரீக். இந்த தானா கிரீக் பார்த்தீங்கன்னா வந்து எஸ் திஸ் இஸ் இன் மகாராஷ்டிரா. இந்த கிரீக் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ் மாதிரி வந்து நிறைய கிடைக்கும். சித்ராங்குடி பேர்ட் சாங்சுரி, திஸ் இஸ் நாட் இன் கேரளா, திஸ் இஸ் இன் டிஎன். ஹிராகுடேஸ்வர் ஐ திங்க் திஸ் இஸ் இன் ஒடிசா, ஓகேங்களா. ஸோ இதை மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். 3 and 4 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கேட்டால் நம்ம நிறையா வந்து எஸ் வி கேன் ஈஸிலி ஆன்சர். பட் ஆனால் லாஸ்ட் டைம் கேட்ட மாதிரி பேர்ஸ் 2 pairs ஒன்லி 3 pairs ஒன்லின்னு கேட்டால் கொஞ்சம் டஃப்பு. அந்த கொஷின்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக எவால்வ் ஆகணும். ஸோ இந்த இயர் வந்து அந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் கேட்டது வந்து ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி தான், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க நல்லா படிக்காத பர்சன்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணாங்கன்னா. ஸோ இந்த டைம் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு நியூரல் நெட்வொர்க்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். நியூரல் நெட்வொர்க்ஸ், ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி ஓரியன்ட். They are the series of algorithms used to recognize relationship between sets of data. Yes, correct. Networks are the set of data, correct, ஓகேங்களா. It can be used in providing financial service and market research. Yes, ரிசர்ச் ஏரியா, ஃபினான்ஸ் சர்வீஸ் ஏரியா, இந்த இடத்துல தான் வந்து இந்த டேட்டா, நியூரல் நெட்வொர்க்ஸ், மெஷின் லேர்னிங், இது கைண்ட் ஆஃப் லேர்னிங், இது மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அந்த மாதிரி, ஓகேங்களா. நியூரல் நெட்வொர்க்ஸ் வித் 2 process layers are known as deep learning algorithm. I think not 2 processes, is 3, ஓகேங்களா. 3 process layers are called deep learning. 2 processes are simple learning algorithms, ஓகேங்களா. That is 2 means simple. ஜஸ்ட் இந்த டைப் நெட் இருக்காது, பட் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ 1 and 2 ஆர் த ஆன்சர். ஜஸ்ட் படிச்சு வச்சுங்க, சரிங்களா. ஏன்னா வந்து டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் வந்து ஹாட் டாபிக்ஸ். வித் ரெஃபரன்ஸ் டு பேஸ் எடிட்டிங் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், ஓகேங்களா. ஸோ பேஸ் எடிட்டிங் இது பார்த்தீங்கன்னா வந்து வேகா நீங்கள் கிளிக் பண்ண முடியாது. எடிட்டிங் என்னோட சப்டைம் கிறிஸ்ப்கார் அந்த மாதிரி கூட போயிருக்கலாம். பட் ஆனால் வந்து இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது எனிதிங் செல் ஆர் டிஎன்ஏ எடிட்டிங் இது மட்டும் தெரியும். இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கீழே இருக்கிறத படிக்கிறப்ப ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணோம். சப்போஸ் நீங்கள் லீவ் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்ட் தான். இட்ஸ் த ஜீனோம் எடிட்டிங் டெக்னாலஜி பேஸ்ட் ஆன் த கிறிஸ்ப்கார் 19 டெக்னிக். திஸ் இஸ் நாட். இட் அலோஸ் சேஞ்சிங் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வித்தவுட் ஹேவிங் பிரேக் இன் டிஎன்ஏ. நோ, இட் cannot be, ஓகேங்களா. பேஸ் எடிட்டிங்கில் வித்தவுட் cracking the DNA we can't do anything, ஓகேங்களா. It introduced double strand breaks in the DNA which can lead to the numerous side effects. Yes, this is correct. So the base edit பண்றப்ப நிறைய side effects வரும் அப்படி ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா. So C is the answer. It capable of developing a new T cells and that can kill cancerous cells. No, இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி பேஸ் எடிட்டிங்ல கிடையாது. மற்ற எடிட்டிங் டெக்னாலஜி இல்லை மற்ற தெரபிஸ்ல வந்து இது இருக்கு. ஸோ கன்சிடர் த ஃபாலோவிங் ஜெனட்டிக் ப்ராசஸ் அண்ட் சேஞ்ச் ஃபார்ம். இது எல்லாமே எதுலேருந்து கேட்டிருக்கோம்? பயோடெக்னாலஜி வந்து கேட்டிருக்கோம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கில் படிக்க வேண்டிய டாபிக் வந்து பயோடெக். நீங்கள் வந்து பயாலஜி, ஜுவாலஜி படிங்கன்னா பயோடெக்னாலஜி, ஓகேங்களா. நியூக்ளியர் டெக்னாலஜி, தென் வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, தென் மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மிசைல் டெக்னாலஜி, தென் ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி இந்த ஏரியாவில் தான் சுற்றி கேட்பாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து டிஃபென்ஸ் டெக். மிசைல்ஸ் வந்து டிஃபென்ஸ் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து திரும்ப உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க 61. கன்சிடர் த ஃபாலோவிங். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா வந்து டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, ஓகேங்களா. அந்த பண்பை வந்து மாற்றி கொண்டு போகுது. டிரான்ஸ்லேஷன் ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆர்என்ஏஸ் என்ன பண்ணுது? ப்ரோட்டீனை கிரியேட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக வந்து மசில்ஸாக மாறும், ஓகேங்களா. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரோட்டீன் டு ஆர்என்ஏ. திஸ் இஸ் த ராங் ஒன். ரெப்ளிகேஷன் ஆர்என்ஏ டு ஆர்என்ஏ. திஸ் இஸ் ஆல்சோ ராங், ஓகேங்களா. ஸோ 1 and 2 ஆர் த கரெக்ட். ஸோ இன்டெப்த் ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிடையாது. பட் ஆனால் ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஐடியா வச்சு தான் வந்து நீங்கள் வந்து அதை ஓவர் கம் பண்ணி வந்து வர முடியும், சரிங்களா. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆர்டிபிசிஆர் அப்படின்ட்டு அந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுத்தாங்களா, ஆர்டிபிசிஆர் அதில் வந்து யூஸ் பண்ணுறது அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்களா.
RNA to DNA அப்படின்ட்டு வரும். நாட் ப்ரோட்டீன், RNA to DNA. ஸோ ரிப்ளிகேஷன் மீன்ஸ் DNA. ஸோ 61, 62 குவாசி கிறிஸ்டல்ஸ். ஓகேங்களா, குவாசினா கிறிஸ்டல்ஸ் லைக் குவாசி ஃபெடரலிசம் கூட படிச்சோமா, பாதி கிறிஸ்டல் அப்படின்ற மாதிரி படிச்சோமா. தே ஆர் த கிறிஸ்டல் மேட் ஆஃப் த ஆட்டம்ஸ் அரேஞ்ச்டு இன் நான் ரிப்பீட்டிங் பேட்டர்ன். எஸ், குவாசி கிறிஸ்டல்னாவே வந்து நான் ரிப்பீட்டிங் பேட்டர்னில் தான் இருக்கும். தட்ஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். They are man-made material and cannot be found in nature. This is the wrong one. Recently, I think ரஷ்யாவில் ஒரு ரிவர், ஐ திங்க், ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் நேம் ஆஃப் த ரிவர், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாசி கிறிஸ்டல்ஸ் வந்து நேச்சுரலாக வந்து கிடைக்குது அப்படின்றது வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் திஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி ஏ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ரிலேட்டட். ஓகேங்களா, they can be used as a surface treatment for aluminum frying pans. This can be almost correct, and 1 and 3 are the answer. With reference to methane gas, consider the following. So methane gas, greenhouse gases, Montreal protocol. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வரும். சரிங்களா, ஸோ இட் இஸ் ஃப்ளேமபிள் green house gas with contributes the formation of ground level ozone. Yes, this is correct. மீத்தேன் வந்து ஃப்ளேமபிள். ஸோ அதனால தான் வந்து நம்ம நிறைய green house கேஸில் வந்து கேஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, நேச்சுரல் கேஸில். இட் குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் இஸ் less than CO2 over first 20 years of its lifetime. This is wrong. It has the more potential than CO2. Okay. So global methane pledge aim to reduce methane emission by 40% by 2030 as compared to 2020 levels, not 2020 levels. This is the wrong statement. Okay. So 1 is the correct answer. And also this is, I think, 20, not 2020, 40%. This is, I think, 30%. So this can be the problem. 30%. Anything that is wrong. ஓகேங்களா, ஸோ இதை எப்படி படிக்கலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நோட்ஸ் எழுதுறப்ப இப்போ வந்து மீத்தேன் கேஸ்னுங்களா, மீத்தேன் கேஸ், குளோபல் மீத்தேன், ஜிக்கு போட்டுங்க பிளட்ஜ். இப்படி போட்டு இந்த பிளட்ஜை எப்படி ஈஸியாக எழுதலாம்னா 30% 2030 to 2020 அவ்வளோதான். சும்மா எழுதி சின்னதாக வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா 30 30 20 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறப்ப. ஓகேங்களா, ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு eSIM டெக்னாலஜி கன்சிடர் த ஃபாலோயிங். ஸோ eSIM, ஈன்ற ஒரு ப்ரிஃபிக்ஸை பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரானிக் அப்படின்னு போடுவோம். இது நாட் எலக்ட்ரானிக், இட் இஸ் எம்பெடட் சிம். எம்பெடட்னா வந்து பதியப்பட்ட அப்படின்னு சொல்லுவோம். The security to SIM theft. ஓகேங்களா, இட் இஸ் த செக்யூரிட்டி டு SIM theft. எஸ், கரெக்ட். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நார்மலாக வந்து பின் வந்து எஜெக்ட் பண்ணுற சிம் டைப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட சிம்ஸ் கேன் பி ஸ்டோன். ஓகேங்களா, பட் ஆனால் இது வந்து செக்யூரிட்டி டைப். ஏன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா இந்த சிம் வந்து இதில் வந்து எம்பெடட் ஆகி வரும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் டோட்டலாக திருடினா மட்டும்தான் இந்த சிம்மை திருட முடியும். அப்படி இல்லைனா இந்த சிம்மை எதுவுமே பண்ண முடியாது. சப்போஸ் திருடினா கூட அந்த சிம்மு வந்து ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஆக்டிவ் ஆனால் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்மை உடச்சு போட்டு போவாங்க, ஆனால் இப்போ வந்து சிம்மே உடைக்க முடியாது. ஓகேங்களா, மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி, திஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகேங்களா, ஸோ மொபைல் நம்பருக்கு போர்ட்டபிலிட்டி இருக்கும், சிம்மு தான் இருக்கும், பட் மொபைல் நம்பரை போர்ட்டபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மோர் கண்ட்ரோல் டு டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் நோ. ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் கிடையாது. பேமெண்ட் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஃபங்க்ஷன் எஸ், கரெக்ட். ஓகேங்களா, ஸோ சிம் எம்பெடடாக இருக்கப்போ ரொம்ப வந்து ஐடென்டிஃபிகேஷன் செக்யூராக இருக்கும். ஹெல்ப்ஃபுல் இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அவ்வளோ பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. சப்போஸ் வந்து நம்ம இந்த சிம்மை வந்து ஆஃப் பண்ணி ஆகணுன்றப்ப அது ஹெல்ப் பண்ணாது. அது வந்து ரொம்ப வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பேலன்ஸே இல்லை வேறு ஒரு சிம் போனால் கூட நம்மளுக்கு ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி, பட் வி டோன்ட் நோ த ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் திஸ். ஓகேங்களா, ஸோ 1 to 4 ஆர் த ஆன்சர்ஸ். Consider the following statement about the assistive reproductive technology. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ஒரு ஹாட் டாபிக், assistive reproductive technologyன்றது. In India, at present, the statute allows obtaining gametes from any person who is attained 18 years of age and is married. So this is the wrong statement. So any person அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் போய்ட்டு எல்லாத்தையும் வந்து அந்த கேமெட்ஸ் வந்து வாங்கவே முடியாது. ஓகேங்களா, the person who can the ability to donate, அவங்கள்ட்ட மட்டும்தான் வந்து நீங்கள் வாங்க முடியும். ஸோ தட் இஸ் த ஏஜ் லிமிட் ஆல்சோ தேர் 21 to 55. ஓகேங்களா, ஃபார் ஃபீமேல்ஸ். ஓகேங்களா, ஸோ மேல்ஸ்னால் அப்படி, ஃபீமேல்ஸ் வந்து 23 to 35. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ இன் இந்தியா த கேமெட் ஆஃப் a single donor can be given to more than one commissioning couple, but the donor will not have any parental rights over the right. This is the ulta statement. Not more than, but donor will not have the parental rights over the child is the correct one. ஓகேங்களா, பட் ஆனால் மோர் தென் ஒன் கமிஷனிங் கப்புள் வந்து தப்பு. Assistive reproductive technology, human embryos can be grown inside the animal also. ஓகேங்களா,
திஸ் இஸ் த கரெக்ட் ஒன் ஓகேங்களா. ஆனால் வந்து இந்தியாவில் வந்து இது லீகல் கிடையாது ஓகேங்களா. ஹியூமன்ஸோட அந்த எம்ப்ராய்ஸ் அந்த இதை எடுத்து அனிமல்ஸ்க்கு வச்சு வளர்க்கலாம், பட் ஆனால் வந்து இது லீகல் ஒன் இந்தியாவில் கிடையாது. பட் ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இவங்க வெறும் அசிஸ்டிவ் ரிப்ரொடக்டிவ் டெக்னாலஜி பற்றி பேசுறதுனால இந்த கொஸ்டின் கரெக்ட். சப்போஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் லீகல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தா திஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். 3 ஒன்லி த கரெக்ட் ஆன்சர். So which of the following was on the principle of centrifugation? So centripetal centrifugal மைய நோக்கு மைய விலக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஸோ மையத்தை நோக்கி செயல்படும் விசை மைய நோக்கு விசை, மையத்தை தாண்டி விலகி விசை மைய விலகு விசைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஃபியூகேஷன்றது விலக்கு விசை. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரீம் ஃப்ரம் மில்க் ஓகேங்களா இஸ் கரெக்ட். என்ரிச்மெண்ட் ஆஃப் யுரேனியம் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஒன் ஓகேங்களா. யுரேனியம் என்ரிச்மெண்ட்ல எதாவது யூஸ் பண்ணாங்க. ஸ்லட்ஜ் டீ வாட்டரிங் ஓகேங்களா. அந்த டீ வாட்டரிங் பண்ணுறப்ப கலக்கி எது பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். 1 and 2 and 3 அதான் கரெக்ட். ஜஸ்ட் a simple thing ஓகேங்களா. Which of the following statement is incorrect with reference to endosulfan? So this the important one. This has many implications on the environment. So many protests are happened in India and other countries. Even USA I think banned this is DTT, endosulfan. These are the important contaminants of the environment. Okay, it is an organochlorine insecticide which is commonly known as thiodine. This is the correct one. Okay, organochlorine insecticide. Insecticides use பண்றோம். It is its limited use is permitted in disease vector control because its effectiveness in reducing malarial infection. This is the not one. This is not even advised to use. ஏன்னா இது பயோ அக்குமுலேஷன் மேக்னிஃபிகேஷன் அந்த மாதிரி திங்ஸில் வந்து இது ஹெவியாக இருக்கும். இட் டஸ் நாட் அக்யூர் நேச்சுரலி இன் த என்வரன்மெண்ட். திஸ் இஸ் கரெக்ட் ஒன் ஓகேங்களா. திஸ் இஸ் ப்ராசஸ்ட் ஒன். இட் இஸ் லிஸ்டட் அண்டர் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் ஆன் பெர்சிஸ்டன்ட் ஆஃப் பொலிட்டிவ் ஆர்கன்ஸ். இது இஸ் ஆல்சோ கரெக்ட். தோ பி ஒன்லி த லாங் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. So disease X sometimes seen in media refer to unknown pathogen that can cause serious international epidemics in the future. So X அப்படின்றது என்ன மீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்னா அன்னோன். இந்த பர்சன் எக்ஸ் அப்படின்னு சொன்னானது அந்த பர்சன் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை தான் வந்து அன்னோன். ஜஸ்ட் வந்து ஒரு லிங்க் இருக்கும் இந்த இடத்துக்கும் சரிங்களா. எதுக்குமே வந்து எதுக்கு பேர் வச்சுன்னு சொல்லுங்கள். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். எக்ஸ்ரேஸ்க்கு ஏன் வந்து எக்ஸ்ரேஸ்னு பேர் வந்துச்சு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிங்க. ஒய் தட் இஸ் எக்ஸ்ரேஸ் ஆர் கால்ட் as எக்ஸ்ரேஸ். ஏன்னா வந்து வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம்ல. ஸோ ஏன் எக்ஸ்ரேஸ்னு பேர் வச்சுருக்காங்க கண்டுபிடிங்க. The Y20 summit mentioned the news in recently is the official group of G20 countries are focused on global youth leadership. Yes, this is also the correct one. So then 70th question. This is a current affairs question. India's foreign trade at present. ஓகேங்களா. இப்போ வந்து கரண்ட்டாக கேட்டிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ங்களா. ஸோ இந்த கரண்ட் ப்ரெசென்ட் அப்படின்னு கேட்குறப்ப எக்கனாமிக் வைஸ் கேட்குறப்ப அட்லீஸ்ட் மினிமம் லாஸ்ட் குவார்ட்டரை கன்சிடர் பண்ண சொல்லுங்கள். நேற்று நடந்ததோ முந்தா நேற்று நடந்ததோ கன்சிடர் பண்ணணும். லாஸ்ட் ஒரு 3 months இல்லை லாஸ்ட் ஒரு 6 months ஓகேங்களா. அப்படி வச்சு தான் சொல்லணும். India's service imports are more than its service exports. This is the wrong one. இல்லை நம்ம வந்து எக்ஸ்போர்ட்ஸ் தான் அரௌண்ட் ஒரு 50% எக்ஸ்போர்ட்ஸ் தான் சர்வீஸ் பண்ணுறோம். இம்போர்ட்ஸ் ஜஸ்ட் வந்து ஒரு 5 to 10% I think. Very low, very very low compared to this ulta statement. This is the wrong one. இது எலிமினேட் பண்ணாலும் உங்கள் ஆன்சர் கிடைச்சிடும். பட் இருந்தாலும் படிங்க. நான் பெட்ரோலியம் இம்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஆர் மோர் தேன் இட்ஸ் நான் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ஸ் பை த வேல்யூ. எஸ், திஸ் இஸ் கரெக்ட் ஓகேங்களா. India's overall export in 2022 exhibits a positive growth over the same period in the last year. Because last year COVID time ரொம்ப வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் எதுவுமே அதிகமாக நடக்கல. பட் கம்பேர்டு டு லாஸ்ட் இயர் இது வந்து எக்ஸிபிட்ஸ் பாசிட்டிவ் க்ரோத். பட் ஆனால் இது ஒரு ரியல் க்ரோத் கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நாமினல் க்ரோத் ஓகேங்களா. சிஸ்டமேட்டிக் க்ரோத் ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து 71st கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ கன்சிடர் ஃபாலோயிங் ஃபேக்ட்ஸ். ரிவர்ஸ் அண்ட் ஆர்ஜின்ஸ் கேட்குறாங்க. ஸோ யார்லுங் என்ற ரிவர் வந்து நீங்கள் நல்லா ஜியாகிரபி புக் படிச்சிருந்தா சொல்லியிருப்பாங்க. யார்லுங் என்ற ரிவர் வந்து பிரம்மபுத்திரா ஓகேங்களா. ஆர்ஜின் நியர் த மானசரோவரில் கைலாஷ் அந்த ஒரு இதில் கிளாஷியரில் திஸ் திபட். எஸ், திஸ் த கரெக்ட் ஒன். டினிப்ரோ அண்ட் யுக்ரைன் போட்டிருக்காங்க. திஸ் நாட் இன் யுக்ரைன். இஸ் ஃப்ளோஸ் டு ரஷ்யா ஓகேங்களா. ஆர்ஜின் வந்து ரஷ்யா. மச்சு இன் இட்டாலின்னு போட்டிருக்காங்க. திஸ் இஸ் நாட் இட்டாலி, இட் இஸ் இன் இந்தியா. So only the correct. Then Hakupatra was recently seen in the news with reference to the title deeds of the lands. This is given to the Panjara tribes. ஓகேங்களா. பஞ்சாராஸ் அப்படின்ற ட்ரைப்ஸ் இருக்காங்க. ரீசென்ட்லி தே ஆர் ஐ திங்க் இன் கர்நாடகா ஓகேங்களா. ஸோ அங்கே கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த லேண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் யார்கிட்ட இருந்து யார்கிட்ட கை மாறிச்சு, இவங்களுக்கு இதுதான் சொந்தமான லேண்ட் அப்படின்றது ஒரு ரெவன்யூ வில்லேஜஸ் வந்து அசோசியேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. பட்டா அப்படின்ற ஒரு ரேஞ்ச் ஓகேங்களா. And Strait of Kerch connects which of the following water bodies? The Black Sea and the Sea of Azov. Straightனா டூ வாட்டர் பாடிஸை இணைக்கிறது தான் வந்து ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. மேப்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக மேப்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. வித் ரெஃபரன்ஸ் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெசிலியன்ஸ் ஆக்சிலேட்டர் ஃபண்ட் consider the following statement. It is a multi-donor trust fund established by the World Bank
in coordination with the UNDP. This is the wrong one. எப்பயுமே எந்த ஃபண்டோ எந்த ஒரு ஆர்கனைசேஷன் வச்சாலும் யாரு கீழே வருதுன்னு படிக்கணும். இது UNDP ப்ளஸ் UN டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது கூட சேர்ந்து தான் வந்து இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ 1 is the wrong statement. You can directly get in the answer as 2 and 3. ஓகேங்களா? ஸோ this is also the correct answer in ENFCCC and disaster relief management system, especially in developing countries. Okay, this is also the correct one. 75th question, DOWAC technology sometimes in the news related. ஸோ இது டேரெக்டாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து இதை லைட்டாக படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் பண்ணலாம். இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் ஃபார் எஸ்டிமேஷன் ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் 1 to 8 ரேஞ்சில் வந்து அவங்க T நம்பர்ஸ் அப்படின்றத கொடுத்து அவங்க வந்து ட்ராபிக்கல் சயின்ஸோட இன்டென்சிட்டி கண்டுப்பாங்க. இட்ஸ் த ஓல்டு மெத்தட். இது 1960s வந்து ஒரு டெவலப் ஆன மெத்தட், 60s 70s டெவலப் ஆன மெத்தட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்கனைசேஷன் பப்ளிஷ் கூட்ஸ் ட்ரேட் பேரோமீட்டர்? ஓகேங்களா? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். திஸ் ஆல்சோ த கைண்ட் ஆஃப் கொஸ்டின் ரிப்பீட்டட். Recently, lithium resources were found in Jammu and Kashmir, ஓகேங்களா, by Geological Service of India. In this context, consider following. ஸோ இது வந்து ஒரு கண்டெக்ஸ்ட். இந்த கண்டெக்ஸ்ட்ல இந்த 3 இதை மெஷர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ more than 50% of the domestic demands of the lithium ion batteries is met by import. This is the correct, perfectly correct statement. ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் ரெகுலராக ஃபாலோ பண்ண தெரியும். நம்ம USA, ஹாங்காங், சைனா, ஓகேங்களா? ஸோ இவங்கள்ட்ட இருந்தால் நம்ம நிறைய வந்து இம்போர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? த மேஜர் இம்போர்ட்டிங் சோர்சஸ் ஆஃப் லித்தியம் அயன் பேட்டரிஸ் ஆர் சைனா அண்ட் ஹாங்காங். எஸ், இஸ் ஆல்சோ த மேஜர். அரௌண்ட் 65% நம்ம வந்து இவங்கள்ட்ட தான் இம்போர்ட் பண்ணுறோம். வித் டிஸ்கவரி இந்தியா இஸ் நவ் த மெம்பர் ஆஃப் லித்தியம் ட்ரையாங்கிள். திஸ் இஸ் நான் லித்தியம் ட்ரையாங்கிள்ன்றது ABC. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ABC, அர்ஜென்டினா, பொலிவியா, ஐ திங்க் சில்லி, ஓகேங்களா? ஸோ செக் பண்ணிங்க. ABC ஆர் த we are not in the lithium triangle. ஓகேங்களா? ஸோ 1 and 2 are the correct statement. Recently, Beti Varda linking river projects in seen news. It is located in which of the following states? It is in Karnataka. ஓகேங்களா? துங்கபத்ரா ரிவரோட ஒரு பார்ட் தான் வந்து வர்தா ரிவர். இதை வந்து பெட்டி கூட வந்து பேட்டிடி அது கூட வந்து லிங்க் பண்ணுறதான ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ 79th ஒன், திஸ் இஸ் த ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இது வந்து இது பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ஸோ 80th ஒன், வித் ரெஃபரன்ஸ் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, த டேர்ம் வலங்கை அண்ட் இடங்கை ரெஃபர்ஸ் டு. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஆல்சோ த ரிப்பீட்டட் கொஸ்டின். சோஷியல் கேஸ்ட். ஓகேங்களா? ஸோ இருந்த ஜாதிகளை பற்றி குறிப்பிடுது. ஓகேங்களா? வலங்கை அண்ட் இடங்கை. Consider the following statements with reference to contributors of the B.R. Ambedkar. So அம்பேத்கரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னன்னு கேட்டாங்க. He published the journal Muk Nayak to highlight the evils of untouchability. Yes, is correct. He formed a forum of depressed class in collaboration with Chhatrapati Sahu of Kolhapur. This is also the correct. He is the founder of the Ettargani Sabha. Yes, is also the correct. All statements are correct. ஓகேங்களா? So, with reference to the cultural history, consider the following. So, term and meaning. Prajapati, yes, it is the god of creation. Vishnu சொல்லுவோம்ல, அவர் தான் வேதிக் டைம்ஸ்ல இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ட்ரைரத்னா தான் குட் கண்டக்ட், சைட், நாலேஜ் அப்படி சொல்லுவோம்ல. திஸ் இஸ் நாட் த டீச்சிங் ஆஃப் புத்திசம், திஸ் இஸ் ஜெயினிசம். ஓகேங்களா? ஸோ முருகன் பிரைமரி டேட்டி ஆஃப் டியூரிங் சங்கம். ஸோ சங்கம் பீரியட், தமிழ் பீரியட்ல முருகன் தான் வந்து பிரைமரி டேட்டி. ஸோ 1 and 3 is the answer. Consider the following statements. So, this is the arranging statement. History la chronology la maximum the questions varum. First பாத்தீங்கன்னா 3, பெட்ரோகேபல் போர்ச்சுகீஸ் எஸ்டபிள் ஃபேக்டரி ஆஃப் காலிக்கட். அவர் யாருன்னே தெரியலனாலும் பரவாயில்ல, காலிக்கட்ல ஃபர்ஸ்ட் போர்ட் வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா? ஃபேக்டரி கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்மட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பிரான்சிஸ் டி அல்மேடோ, அல்ஃபோன்சோ டி அல்பர்கோ அண்ட் நினோ டி காங்கா. நினோ டி காங்கா வந்து இந்த ப்ளூ வாட்டர் பாலிசி, ஸோ எல்லாம் வந்து ஃபேமஸ் பாலிசி. ஓகேங்களா? அப்புறம் வந்து மேரேஜஸ் வந்து பூஸ்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? So, with reference to Futuri Revolt 1987 or Rampar Revolt அப்படின்னு சொல்லுவாங்க. It is a primary cause of British policy annexation of Maratha territory. This is the wrong. ஓகேங்களா? The large scale violence visible symbols. It is not done in Maratha. It is happened in Madras. So, hilly tribes இவங்க வந்து ஓல்டு லோக்கல் பிரீவிங்ஸ். ஓகேங்களா? ஸோ சாராயம் காய்ச்சத்துக்கு இவங்க தடை செஞ்சுட்டு அவங்க அதோட இம்போர்ட் பண்ணி அவங்க வந்து காய்ச்சத்துக்கு இது பண்ணாங்க. ஸோ அப்போ நடந்தது தான் இந்த ஃபியூரி ரிவால்ட். ஓகேங்களா? So, Rabindranath Tagore, Gare Beira, The Home and the World. In this book, he analyzed the problems of social sanction and physical coercion become part of movement against the British administration. Which of the following movements formed the background of the book? So, Sudesi movement. So, 1905 வங்காள பிரிவினை, ஓகேங்களா, பெங்கால் ஸ்பிரிட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சுதேசி மூமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப அவர் வந்து அவருக்கும் அவரோட செல்ஃபுக்குமான ஒரு பிரச்சனையை வந்து எழுதி கொண்டு வர மாதிரி வந்து இந்த ஒரு அமைப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ சுதேசி மூமெண்ட் ஆஃப்டர் தான் அந்த இம்பாக்ட்ல தான் வந்து அவர் எழுதுவார். The context of the British Indian history. The lottery committee 18 was related to which one? So lottery committee வந்து டவுன் பிளானிங் இன் கல்கத்தா சிட்டி. லார்ட் வெல்லஸ்லி டைம்ல வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஏன் லாட்ரி கமிட்டின்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த கமிட்டி என்ன பண்ணாங்கன்னா
சிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக லாட்ரி விற்று அதில் வர அமௌண்ட்டை ஃபண்ட் ரைஸ் பண்ணி கல்கத்தாவில் ரோட்ஸு மற்ற ஏரியாஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணாங்க. ஸோ அதனால தான் லாட்ரி கமிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இட்ஸ் த டவுன் பிளானிங் இந்த கல்கத்தா சிட்டி, ஸ்பெசிஃபிக்லி இந்த கல்கத்தா சிட்டி. ஓகேங்களா? ஸோ ஒரு பர்சனை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தில் ஃபுல்லாக படிச்சிருந்தா அலிப்பூர் பாம் கேஸ்ன்னு இருக்கும் ரிலேட்டட் டு. ஸோ அரவிந்த் கோஷ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரொபகேட்டர் ஆஃப் த பூர்ண ஸ்வராஜ். ஓகேங்களா? அரௌண்ட் 1913 வந்து நம்ம காங்கிரஸ் வந்து இது எடுக்கிறாங்கன்னா இவர் வந்து 20 இயர்ஸ் முன்னாடியே 1910 வந்து சொல்லிடுவார். ஸோ இஸ் ஆல்சோ த பியனர் டு த பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அரவிந்த் கோஷ். With reference to Indian history, consider the following event: peasant movement in Bardoli, Gandhi Irwin Pact, passage of Indian Official Secrets Act. This is around 1904, I think. பெசன்ட் மூமெண்ட்ஸ், பர்தோலி சத்தியாகிரா. ஸோ காந்தி இர்வின் பேக்ட் வந்து உங்களுக்கு அடுத்து வரும். சரிங்களா? பெசன்ட் பர்தோலி வந்து 1919 ஐ திங்க். இது வந்து 1931 அந்த ரேஞ்ச் வரும். அந்த ஆஃப்டர் இர்வின் பேக்ட் ஒன்லி வந்து அவர் வந்து ஆல் இண்டியா ஹரிஜன் சபா ஆரம்பிப்பார் 1932. அந்த கம்யூனல் அவார்ட் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண அப்புறம் ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஸோ செக் பண்ணிங்க இயர்ஸ், பட் ஆனால் குரோனாலஜி இதுதான். ஓகேங்களா? வித் ரெஃபரன்ஸ் டு மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ். ஸோ மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் எப்போ 1909. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். It provides the separate demonstration of presidency, corporation, and some industries. This is the correct. Members of the legislative council were allowed to move resolution on budget. This is also the correct. ஓகேங்களா? முன்னாடிலாம் பட்ஜெட் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அலோவ் கிடையாது, பட் ஆனால் இதில் ரெசல்யூஷன் போட்டிருப்பாங்க. It introduced the bicameralism for the first time in the country. This is not bicameralism plus direct elections. ஓகேங்களா? இது ரெண்டுமே 1919 ஆக்டில் தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? Which among the following statements are correct with reference to the Gupta period? ஓகேங்களா? குப்தா பீரியட்ல என்ன கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. The land under cultivation are known as the Kila and Aprata. ஸோ கிலா அண்ட் அப்ரத்தா வந்து அன்கல்டிவேட்டட் லேண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கல்டிவேட்டட் லேண்ட் வந்து ஷேத்ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சேத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. உமன் ஆஃப் ஹையர் வர்னாஸ் wielded high status and considerable authority in society. This is the wrong one. நிறைய வேதா பீரியட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈவன் த ஹையர் ஸ்டேட்டஸ் வர்னாஸோட உமன்ஸ் கூட ஷூத்ராஸ் மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணப்படுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? திஸ் இஸ் த ராங் ஒன். த ஆர்மி வாஸ் பெய்ட் இன் கேஷ் during the Gupta period. This is the correct. 3 only the correct, 1 and 2 are the wrong. ஓகேங்களா? ஸோ this is a tough question. To move on to the next. With reference to religious history of India, consider the following statements. ஓகேங்களா? ஸோ பிரஜாபடா அண்ட் லோக்டார் விதாஸ் ஆர் த சப்செக்ட் ஆஃப் புத்திசம். எஸ், புத்திசம் வந்து 8 செக்ஸாக பிரியும். அந்த 8 செக்ட்ல வந்து இது ஒன்று. ஓகேங்களா? The goal of Hinayana was to become an arhat to attain nirvana in present life. This is also the correct. The doctrine what anatta, no permanent self is associated with Jainism. This is not this Buddhism. ஏன்னா புத்திசம் பற்றி தான் பெஸ்ட்டே வரும். திடீர் ஜெயினிசம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உஷாராக அந்த ஜெயினிசம் இந்த வேர்டை ரிமூவ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா? இட்ஸ் த புத்திசம் டாபிக். 1 and 2 only the answer. So with reference to Indian history, consider the following. During Firoz Shah Tughlaq, Iktari system was made hereditary. Yes, this is the correct. Okay, Diwan-e-Kogi na agriculture. Okay, was established by Alauddin Khilji. This is not. It is Muhammad bin Tughlaq. Yes, Koshi is divided by Muhammad bin Tughlaq. ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், அப்படியே வந்து இதில் நோட் பண்ணிக்கோங்க. டிவான் ஓகேங்களா, எல்லாத்துக்கும் காமன். வைசாரட் ஓகேங்களா, இது வந்து ஃபினான்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னது யார்? இல்டுமிஷ். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து ஆர்ஸ், டிவானே ஆர்ஸ். ஆர்மி வந்து பால்பன். ஓகேங்களா? பால்பன் தான் ஃபர்ஸ்ட். ரயாசஸ் வந்து செக்ஸ் ஆன் மார்க்கெட் வந்து அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா? மார்க்கெட்ஸை கண்ட்ரோல் பண்ணது கில்ஜி. அக்ரிகல்ச்சர் வந்து முகமது பின் துக்ளக். ஓகேங்களா? பேந்தகன் ஸ்லேவ்ஸ் வந்தது ஃபிரோஸ் ஷா துக்ளக், எஃப்எஸ்டி. ஓகேங்களா? ஸோ இந்த 5 டிபார்ட்மெண்ட் ஞாபகம் வச்சுங்க. இதுல வந்து ஃப்ரீக்வெண்டாக கொஸ்டின்ஸ் கேட்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Tulasidas and Sardas were the main proponents of the Saguna Bhakti. Okay, this is also correct. Nirguna saints completely rejected the Varnashrama, while Saguna Bhakti saints upheld the caste system. One of the difficult statements. This is also the correct. Both 1 and 2 are the correct. So Bhakti literature அந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக படிச்சுங்க. அண்ட் லாஸ்ட் இயர் கொஸ்டின் கேட்குறப்ப ராமானுஜர் ஸ்டாச்சு பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அண்டு அகைன் ஒன் டெம்பிள் பற்றி கேட்டிருந்தாங்க. சோன் டெம்பிளும் என்னமோ கேட்டிருந்தாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து கொஷின் ஆனால் ரிலேட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்டார்ட் பண்ணப்போ ரீசென்ட்லி வந்து அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் அன்வெயில் த ராமானுஜர் ஸ்டாச்சு இன் ஹைதராபாத். திஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த
ராமானுஜரோட பிரின்சிபல் என்ன அப்படி கேட்டதா, சோன் டெம்பிள் அதோட ரிலேட்டட் கேட்டதா. ஆனால் ரெண்டுமே ஸ்டாட்டிக் தான் சரிங்களா. ஸோ கொஷின்ஸோட எவல்யூஷன் இப்படி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி பண்ணிங்க. With reference to basmati rice of India, consider the following. So நம்ம basmati rice பத்தி பார்க்கணும். It is majorly cultivated in the regions of Himalayan foothills of the Indian subcontinent. Yes, correct. ஓகேங்களா. It requires cold and dry climate for its growth. Not ரொம்ப very cold and dry. It is a humid climate. ஓகேங்களா. ஓரளவுக்கு அந்த humid climate இருந்தாலே போதும். It should be freely from artificial color and polishing agents to get certified as basmati. Yes, இப்போ நம்ம இம்போர்ட் பண்றோம் basmati riceனா வந்து இது வந்து artificial coloring and polishing பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஏன்னா பண்ணா அதோட நியூட்ரியன்ஸ் வந்து லாஸ் ஆகிடும். India's export on non-basmati rice was higher than the export of basmati rice in 2021-22. Yes, this is also the correct statement. Economic interest statement. 134 is the correct answer. So consider the following tabs. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கொஸ்டினோட டிஃப்ட் என்னன்னா both as kharif and rabi. ஸோ kharif மட்டும் ஒன்றும் ராபி அப்படி இருந்தால் கிடையாது, போத் ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து மஸ்டர்டும் வீட்டும் வந்து ஒன்லி ராபி சீசனில் மட்டும் தான் வளரும், காரிஃப் சீசனில் வளராது ஸ்ட்ரிக்ட்லி. ஸோ இது ரெண்டுத்தையும் எலிமினேட் பண்ண ஆன்சர் 1345. இந்த பல்சஸ்ஸு, சீட்ஸு, ஆயில் சீட்ஸு இது எல்லாமே ஃபுல்லாக படித்து வச்சுங்க. அது ஃபுல்லாக படிச்சு வச்சுருந்தா டிஃப்ரெண்ட்டாக கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியா, விச் ஆர் த ஃபாலோவிங் farming practices can be considered as under the sustainable agriculture? So elimination of tillage is correct. ஓகேங்களா. டில்லேஜ் என்ன சொல்லுவோம், உழுதல்னு சொல்லுவோம். ஸோ டில்லேஜ் இல்லாமல் இருக்கலாம், ஜீரோ டில்லேஜ் அந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்ப சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் போகலாம். பிகாஸ் வந்து சாயில் எரோஷன் கம்மியாகும் அண்டு சாயில் வந்து அதிகமாக வந்து கண்டாமினேட்ஸ் வந்து ஏற்படுது. ஓகேங்களா. ஸோ அது வந்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் கொண்டு போகும். ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், திஸ் ஆல்சோ த இம்பார்ட்டன்ட் ஒன். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் ஃபண்டிங் சோ மெனி அமௌண்ட்ஸ் இன் திஸ் மேனர். ப்ராக்டிஸிங் பெர்மாகல்ச்சர், பர்மனன்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கிராப் ரொட்டேஷன் பர்ஃபெக்ட்லி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கிராப் ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப சாயிலோட ஹெல்த் நல்லாயிருக்கும். பிகாஸ் சேம் கிராப்பே நியூட்ரியன்ட் நல்லா கன்சியூம் பண்ணுற கிராப்பே போட்டுருந்தா நிறைய சேம் பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணுறப்ப அந்த சாயிலோட வெல்த் வந்து குறையும். சரிங்களா. ஸோ ஆல் த திங்ஸ் ஆர் கரெக்ட். இப்போ அக்ரிகல்ச்சர் கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆல் த அபவ் ஆர் கரெக்ட்னு வரும். ஏன்னா லாஸ்ட் இயர் கேட்குறப்போ ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அந்த இன்டர் கிராப்பிங் அந்த ரிலேட்டடில் வந்து ஒரு தேர்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா வந்து ரெடியூஸ் தி எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எல்லாருமே என்ன பண்ணாங்க, எப்படி வந்து இது டேரெக்டாக எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் ரெடியூஸ் பண்ணணும் தப்பு அப்படின்னு போட்டோம். ஆனால் வந்து கீழே கொடுத்துருக்கப்போ இது கரெக்ட்னு கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் எனிவே வந்து அது லிட்டில் பிட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணது இல்லை, அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அக்ரிகல்ச்சரில் ஒரு செக் எப்பயுமே வரும். ஓகேங்களா. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் கல்ச்சர். ஓகேங்களா. ஸோ மல்ச்சிங், ஷேட் நெட் ஹவுஸ், க்ரீன் ஹவுஸ், சாயில் சோலரைசேஷன், ட்ரிப் இரிகேஷன், ஸோ எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கல்ச்சர் தான். ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து இப்போ ஃபேமஸாக பேசிட்டு வருது. இப்போ அக்ரிகல்ச்சர் எடுக்கிறப்ப அக்ரி படிச்ச எக்ஸாம்பிள் வந்து அக்ரி வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது, பட் இருந்தாலும் ஜாகிரஃபி ரிலேட்டட் அக்ரிகல்ச்சர் ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்க. ஸோ பெர்மாகல்ச்சர், ஜீரோ டில்லேஜ், ஏரோபோனிக்ஸ், அப்புறம் வேறு என்ன இருக்குது, ஹைட்ரோபோனிக்ஸ். ஏரோபோனிக்ஸ்னால் காற்று, ஹைட்ரோபோனிக்ஸ் இது. அண்டு சாயில்லெஸ் அக்ரிகல்ச்சர், டெரஸ் ஃபார்மிங், இரிகேஷன்ஸில் வந்து ட்ரிப் இரிகேஷன், இன்டெகிரேட்டட் இரிகேஷன், இந்த பெஸ்ட் இரிகேஷன் அண்ட் வந்து டெக்னாலஜிஸ். ஓகேங்களா. இது ரிலேட்டடாக படிங்க, கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஏதோ ஒரு கொஸ்டின் உண்டு. ஓகேங்களா. ஸோ கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கிராப்பு அது ஒரு சூட்டபிள் சாயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து காஃபி கேன் பி க்ரோவன் இன் அரீட் சாயில் அண்ட் லேட்ரேட் சாயில் ஆல்சோ. ஓகேங்களா. பட் ஆனால் காஃபி வந்து லேட்ரேட் சாயிலில் தான் நல்லா வளரும். சரிங்களா. ஸோ ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். இந்த மட்டும் திருத்திங்க, 1 2 3 4 and 5 இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கரெக்ட். அரீட் சாயிலையும் காஃபி வந்து க்ரோ பண்ணலாம். ஓகேங்களா. அதாவது இன்டென்ஸாக க்ரோ பண்ண முடியாது, பட் இட் கேன் க்ரோ. ஓகேங்களா. The 99th question, which are the following statements differentiate the direct seeding rice as the against the traditional transportation of rice paddy? So ட்ரெடிஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து விதை நெல் எடுத்து வெளியே போட்டு அதை விளைய வச்சு அப்புறம் வந்து அதை வந்து நாற்று மாதிரி மாற்றி அதை நாற்றா நடுவாங்க. அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல். பட் ஆனால் டேரக்ட் சீடிங் ரைஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இது என்னன்னு பார்ப்போம். ஃபார்மர்ஸ் ஜென்ரலி மோர் லேபர் இன்டென்சிவ் தேன் லேட்டர் ஜென்ரேட்டிங் மோர் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். திஸ் இஸ் த ராங் ஒன். டேரக்ட் சீடிங் ரைஸில் பார்த்தீங்கன்னா லேபர் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஸோ திஸ் காண்ட் ஜென்ரேட் மோர் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். 1 is the தப்பு. ஓகேங்களா. ஸோ ஏவும் போயிடும், சியும் போயிடும். அப்போ பி ஆர் டி தான். இது ரெண்டுத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 3 கரெக்டாக அப்படி நம்ம கொண்டு வரலாம். ஓகேங்களா. the latter consumes fair more water from the farmer. ஓகேங்களா. ஸோ வந்து முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரக்ட் சீடிங் ரைஸில் வந்து தண்ணி ரொம்ப கன்சியூம் பண்ணும், ஸ்லோவாக தான் கன்சியூம் பண்ணும். ஆனால் வந்து கையால் மேனுவலாக பண்ணுறது வாட்டர் அதிகமாக கன்சியூம் பண்ணு சொல்லுவாங்க. இஸ் த கரெக்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். Direct seeding rice seed requires them much lower than the traditional transportation. Yes, this is correct. Wastages நிறைய குறைக்கலாம். ஸோ 2 ஆல்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ வந்து ட்ரெடிஷ்னல் பிளான்டேஷனை விட மச் லோவர் அப்படின்னா ரொம்ப மச் லோவர்ன்றப்போ வந்து ரொம்ப லோன்ற மாதிரி ஒரு கணக்காகும். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா. சரிங்களா. ஸோ இதோட வேஸ்டேஜஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸாக வரும். ஸோ 3 ஒன்லி தான் ஆன்சர்.
So 100th question, last question. With reference to genetically modified crops, consider following. Event 140 is the new variety crop GM developed by Kerala based rubber institute. So இது என்ன சொல்றாங்க, modified rubber சொல்றாங்க, இது தப்பு. Event வந்து brinjal, ஓகேங்களா? Event வந்து brinjal. Barnes Buster gene systems are associated with BT cotton, not BT cotton. It's the mustard, ஓகேங்களா? Mustard கூட ரிலேட்டட் ஆனது. DM Slavan is an indigenously developed transgenic mustard variety. This is the correct one, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நாட் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ 1 and 2 ஆர் தான் நாட் கரெக்ட், ஓகேங்களா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து தெரிஞ்சு டக்கு டக்குன்னு போட்டு ஆப்ஷன் ஷேர் பண்ணுறப்ப நீங்கள் கடைசியில் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணாலும் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கடைசி கொஸ்டினை தப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணி தப்பாக போட்டிங்கன்னு வைங்களேன், அதுக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு 0.67, ஓகேங்களா? அப்போ 2.67 மார்க். ஆனால் இதே கரெக்டாக போட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு 2 மார்க்ஸ் சொலையாக வந்து லாபம். அது இல்லாமல் இந்த 2.67 நெகட்டிவும் குறைக்கலாம். அதாவது வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் உங்களோட எக்ஸாமே நீங்கள் போட வேண்டிய ஒரு 5 கொஷின் கரெக்டாக போட வேண்டிய 5 கொஷினை நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டோட்டலாக மாறிடும். அதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு ட்ரிக்கே. அந்த கட் ஆஃப் தான்றப்ப 5 கொஷின் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தாச்சு நம்ம. இதுக்கு மேலே வந்து நம்ம 3 மார்க் எழுதியாச்சு. ஸோ சப்போஸ் டு பி உங்களோட வில்லுக்கு ஏற்ற மாதிரி வந்து நெக்ஸ்ட் மார்க் வேணால் கண்டக்ட் பண்ண முடிஞ்சால் கண்டக்ட் பண்ணலாம். ஏன்னா எக்ஸாம்ஸ் நியர் ஒன்றும் ஒரு அரௌண்ட் 10 days தான் இருக்குது. ஸோ இதுகளை எவ்வளோ எஃபிஷியண்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியுங்க. இதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, உட்காந்து வந்து பழைய மேக்சினை பிரிண்ட் போட போகிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ண வேணாம். இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 4 or 3 மினிமம் 3 கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் அரௌண்ட் வந்து ஒரு 10 டெஸ்ட்டுக்கு மேலே எழுதிருப்பீங்க. இந்த 10 டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? சப்போஸ் இதை ரிவிஷன் பண்ணிங்கன்னா வேறு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து ஒரு இயராக எழுதி பாருங்கள். எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி வந்து 2022 கொஷின் எடுத்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் அன்றைக்கி வந்து எழுதி பாருங்கள். அடுத்த நாள் 2021, 2020 அந்த மாதிரி மினிமம் 5 கொஷின் எழுதி பாருங்கள். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் அட்லீஸ்ட் 1 டைம்ஸ் நீங்கள் பார்த்துட்டா அப்படின்னு ஒரு இன்ஷூரிட்டியோட எக்ஸாம் போகும், சரிங்களா? ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 30 கொஷின் இன்க்ளூடிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் பார்த்துருக்கணும், ஓகேங்களா? கடைசியில் வேறு ஏதாவது வந்து மார்க் டெஸ்ட்டோ இல்லை திரும்ப ஏதாவது ஒரு டெஸ்ட்டை வந்து ரீடெஸ்ட் எழுதுனால எழுதுங்க. கொஷின் பேப்பர் ரிவிஷன் மட்டுமே வந்து இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நாளில் போதும். மற்றபடி புதுசாக ஏதோ படிக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது வந்து புக்ஸ் எடுத்து என்சிஆர்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதோ, ஸோ அந்த ஒர்க் வந்து நீங்கள் பண்ண வேணாம், சரிங்களா? ஸோ இது மட்டும் பண்ணாலே போதும், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு வேறு ஏதாவது கொரிஸ் இருக்குது, வேறு ஏதாவது அப்ரோச் எதை பற்றி டீட்டெயில்ஸ் ஒரு இது வேணும்னா அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹெல்ப் தரோம், சரிங்களா? ஸோ ஓகே, ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. ஆஃப்டர் த எக்ஸாம் நம்ம மீட் பண்ணலாம்.